கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்க. வேதாகமம் கரத்தில் உள்ளவர்கள் யாவரும் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 114 பக்கம் 114, யாத்திராகமம் 33 அதிகாரம் அதன் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாருன்னா, மோசேக்கு என்ன பண்றார் சொல்லுகிறார். மோசேக்கு எப்ப இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னா, 2வது முறை அவர் சீனாய் மலைக்கு ஏறி இறங்கினதுக்கு அப்புறமா, 2வது முறை அவர் சீனாய் மலைக்கு 40 நாட்கள் போய் உபவாசித்து தேவனுடைய அந்த கற்பலகையை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக சொல்லுகிற வார்த்தையை தான் இந்த 33ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்க்கிறோம். அதற்கு முன்பாகவே முதல் விசை கர்த்தர் மோசேயை கூப்பிட்டு, நீ சீனாய் மலைக்கு நீ என்ன பண்ணா வா அப்படின்னு சொல்லி அங்க கூப்பிட்டு வச்சு 40 நாட்கள் உபவாசத்தோட அங்க தேவனுடைய விரலால் எழுதப்பட்டதான ஒரு கற்பலகையானது கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா ஸ்தோத்திரம், ஜனங்களுடையதான பாவ கிரியையின் நிமித்தம், பாவ செயல்களின் நிமித்தம் அதை மோசே மலையிலிருந்து கீழே வரும் பொழுதே உடைச்சி போட்டுட்டு தொடர்ந்து மக்கள் எல்லாம் கடுங்கோபத்தில் திட்டி அந்த கன்றுக்குட்டியை எடுத்து எரிச்சு தண்ணியில கரைச்சி என்ன பண்ணிடுவார், விட்டுருவார். இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ மறுபடியும் சீனாய் மலைக்கு என்ன பண்ணு வான்னு கூப்பிடுவார். அப்படி கூப்பிட்டு அவருடைய கரத்துல கொடுக்கப்பட்ட கற்பலகையை அவர் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா மோசே ஒரு ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் தான் என்ன பதில்னா, என் சமூகம் முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு நாம் தியானிக்கிற வார்த்தை இளைப்பாறுதலை தருவேன். மோசே கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், 400 வருடங்கள் 400 வருடங்கள் ஓய்வின்றி நாங்க இருந்துட்டோம், இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்துட்டாங்க. என்னுடைய தகப்பன் தாய் அவர்களுடையதான சந்ததியர் ஒரு நாளும் ஓய்வு இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, வாழ்ந்துட்டாங்க. ஒவ்வொரு நாளும் செங்கல் அறுக்கிறதும் சுடுறதும் அடிமைத்தன வாழ்க்கையிலேயே தங்களை மூழ்கிட்டாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை கர்த்தர் தருவேன்னு சொன்னீங்க, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருக்கும், அந்த தேசத்தை நாங்க எப்படி போய் வாழுவோங்கிறது தான் மோசையுடைய விண்ணப்பம். இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் ஒரு விண்ணப்பம் ஒன்று இருக்கு. என்ன விண்ணப்பம்னா, இனி என் வாழ்க்கை எப்படி இருக்கும். அல்லேலூயா. மோசே கேட்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 400 வருடங்கள் என் வாழ்க்கை இப்படி இருந்தது, என் ஜனங்களின் வாழ்க்கை இப்படி இருந்தது, என் குடும்பம், என்னுடைய சகோதரனின் குடும்பம், சகோதரியின் குடும்பம், இப்படிதான இஸ்ரவேலுடைய சந்ததிகர் எல்லாம் எப்படி இருந்தாங்க, அடிமையின் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, உபத்திரவத்தின் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, நல்ல ஆகாரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, நல்ல வேலை இல்லாத வாழ்க்கை, நல்ல வஸ்திரம் தரிக்காத வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை என் ஜனங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்தாங்க. இனி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போறோம்? ஏன்னா எகிப்து தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு சொல்லி வேதம் நம்ம குறிப்பிடுகிறது இரும்பு கால்வாய். எகிப்து என்பது ஒரு இரும்பு கால்வாய். இரும்பு கால்வாய்னாக்க நெருக்கக்கூடியதான நெருக்கத்தின் அடையாளமாக எகிப்து தேசம் சொல்லப்படுகிறது. இப்ப மோசே கேட்கிறாரு, இவ்வளவு பெரிய நெருக்கத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்த கர்த்தாவே, இரும்பு கால்வாயிலிருந்து வெளியே கொண்டு வந்த கர்த்தாவே, அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த கர்த்தாவே, எங்களை செங்கடல் வரைக்கும் துரத்தி வந்தவனை செங்கடலில் மூழ்கடித்து எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்த கர்த்தாவே, இனி எங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? மலையிலிருந்து வந்தோம், உடன்படிக்கை பெட்டி கற்பலகையை கொடுத்தீங்க, தேவ திட்டங்கள் எங்களுக்கு சொன்னீங்க, எல்லாம் சரி, வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னைக்கு அநேகருடைய கேள்வி, வாக்குத்தத்தம் இருக்கட்டும், வழிநடத்துதல் இருக்கட்டும், அற்புத அடையாளங்கள் இருக்கட்டும், முகமுகமாய் தரிசிக்கிற தரிசனங்கள் இருக்கட்டும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் 40 நாட்கள் சீனாய் மலையில இருந்த மோசே கேட்கிற கேள்வி கீழே வந்துட்டு, என் வாழ்க்கை இனி எப்படி இருக்கும், இன்னும் நான் எப்படி பிரயாணம் பண்ணுவேன்? எப்ப கேட்கிறாரு? 40 நாள் சீனாய் மலையில உபவாசம் போட்டு கீழே தேவனை முகமுகமா பார்த்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கீழே வந்து கேட்கிற கேள்வி, இனி என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த கேள்வி எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? நல்ல ஆவியில நிறைஞ்சு ஜெபிச்சு, உபவாச ஜெபத்துல ஜெபிச்சு, நல்ல உபவாசம் போட்டு 21 நாள், 31 நாள், 41 நாள், 50 ஏதோ ஒரு நாளை போட்டு ஜெபம் பண்ணி
எல்லாம் முடிச்சு ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படிப்பா இருக்குன்னா, அந்த உபவாசத்துக்கு என்ன வேல்யூ நான் கேட்கிறேன். இன்றைக்கு எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் ஜெபம் பண்றோம், வேதத்தை வாசிக்கிறோம், சத்தியத்தை தியானிக்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், இதுதான் பாதை நல்லா தெரியுது. ஆனாலும் ஒரு குழப்பம், இனி என் வாழ்க்கை எப்படி இருக்கும், இனி என் கூட யார் வருவா, நான் எப்படி போவேன். ஏன்னா மோசே கேட்கிற கேள்வி அந்த இடத்துல வாசிங்களேன், 12வது வசனத்தை வாசிங்களேன். மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. கேட்கிற கேள்வி என்ன, கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்க, ஆனா கூட யாரு வராங்கன்னு என்ன பண்ணல. அடுத்து வாசிங்க. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் மோசே என்ன கேட்கிறாரு, எல்லாம் சரிதான், ஆனா என் கூட யார் வருவா, என்னை யார் காப்பாத்துவா, என்னை யார் வழி நடத்துவா. முச்செடியின் மத்தியில் முகமுகமாய் கர்த்தரை தரிசித்த மோசே கேட்கிற கேள்வி, என் கூட யார் வரப்போறா. இப்ப எகிப்து தேசத்துல நீங்க வந்தீங்க, ஓகே, இப்ப கானானுக்கு நேரம் நான் பிரயாணப்பட்டு போய்கிட்டு இருக்கேன், இந்த பிரயாணத்தில் என் கூட யார் வரப்போறா. இந்த கேள்வி நிமித்தமாக தான் அநேக நேரத்துல என் கூட யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னைய தூக்கிவிட யாரும் இல்லை, என்னைய ஸ்தோத்திரம் விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி மோசையை போல நாமளும் அநேக நேரத்தில் தேவ சமூகத்தில் புலம்புவது உண்டு. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் உன் கூட தான் என்ன பண்றேன். மோசைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன, நான் உன் கூட தான் என்ன பண்ணுவேன், இருப்பேன், உன் வாயை கொண்டு நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன், உன்னைய கொண்டுதான் என் ஜனத்தை நான் என்ன பண்ணுவேன், விடுதலை ஆக்குவேன், உன்னைய கொண்டுதான் என் திட்டத்தை நான் என்ன பண்ணுவேன், செயல்படுத்துவேன்னு மோசையை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்களை, செய்ய போற காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி இருந்தும் மோசே கேட்கிற கேள்வி என்ன, என் கூட யார் வருவா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா, தனியா பழகி என்ன பண்ண நடந்து போக எனக்கு தெரியாது, 6 லட்சம் புருஷர்களை எனக்கு நடத்த தெரியாது, 20 லட்சம் ஜனங்கள் எனக்கு நடத்த தெரியாது, என் கூட யார் வருவா. அப்ப இந்த கேள்விக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் என்னன்னா, உன் கூட தான் நான் இருக்கேனே, உன் கூட தான். அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க மேல திரும்ப, இதுல 13ல இருந்து. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். ஸ்தோத்திரம். மோசே சொல்ற வார்த்தை, நினைத்தருளும் கர்த்தாவே. யார நினைக்க சொல்றாரு, இவர்கள் உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் கர்த்தாவே. ஏன் நினைக்க சொல்றாரு, இதற்கு முன்பாக செய்த செயல்கள் அத்தகைய செயல்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் நம்ம தனியா இருக்கோன்ற ஒரு யோசனை நமக்கு வருது. மோசே இதுவரைக்கும் இந்த கேள்வியை கேட்கல. முச்செடியிலிருந்து போனவர், எகிப்து தேசத்துக்குள்ள செயல்பட்டவர், செங்கடலை கடந்து வந்தவர், சீனாய் மலையில் முதல் விசை ஏறி இறங்கினவர் இந்த கேள்வியை கேட்கல. 2வது விசை ஏறி இறங்கிட்டு இந்த கேள்வியை கேட்கிறார். காரணம் என்ன, நமக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள். நாமும் நிறைய இடத்துல கேட்பது உண்டு, வாக்கு தத்தங்கள் என் கூட இருக்க ஆண்டவரே, எல்லாமே என் கூட இருக்க ஆண்டவரே, ஆனா என்னை யாரு நடத்தி கொண்டு போவா. வாக்குத்தத்தம் இருக்கு, தேவ திட்டம் இருக்கு, தேவ பிரசன்னம் இருக்கு, ஆனா ஒரு குழப்பம், யாரையும் நடத்தி கொண்டு போவா. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்னா, எனக்குள் ஏற்பட்ட மாற்றம். இப்ப மோசைக்கு ஒரு டவுட் வருது, இதுவரைக்கும் கர்த்தர் கூட வந்தாரு, இனி வருவாரா. இந்த குழப்பம் வர காரணம் என்ன, ஜனங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றம். இதுவரைக்கும் ஜனங்கள் விசுவாசத்தோடு இருந்தாங்க, இதுவரைக்கும் ஜனங்கள் தேவனை மகிழ்ச்சியோடு ஆராய்த்து கொண்டிருந்தாங்க, இதுவரைக்கும் ஜனங்கள் தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனால் இப்பொழுது நிலைமை அப்படி அல்ல. சீனாய் மலையின் சம்பவத்திற்கு அப்புறமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை வழிமாற்றி போக என்ன பண்ணாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க.
இந்த வழி மாறி போக காரணம் என்ன? எனக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? விடுதலைய கொடுத்துட்டாரு. நான் அடிமையா இருந்த இடத்துல இருந்து எனக்கு விடுதலைய கொடுத்துட்டாரு. இனி எகிப்து என்கிற தேசத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், திரும்பி வரப்போறது இல்ல. பார்வோன் ராஜா என்னைய மறுபடியும் துரத்தி வர்றது போவதில்லை. காரணம், பார்வோனின் ராஜா நடந்த சம்பவம் தெரியும். அவர்களை கர்த்தர் செங்கடல்ல வைத்து என்ன பண்ணாரு? முற்றிலுமாய் அழித்து போட்டாரு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல தெளிவுள்ள சிந்தை என்னன்னா, இனி என்னை எதிர்த்து நிற்க எவனுமே, அதனால எனக்கு தோன்றபடி நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தர் அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுத்து அற்புதம் செஞ்சும் சகாயம் செய்தும் வழி நடத்தி இருந்தும், எனக்கு முன்பாக எழும்பி வருகிற சத்துருக்களை அவர் துரத்தி இருந்தும், எனக்கு முன்பாக வரக்கூடியதான ஒவ்வொரு மனுஷர்களையும் அவர் துரத்தி இருந்தும், எனக்குள் வருகிற ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? இனி என்னையே எதிர்த்து நிற்க யாரும் இல்லை, அதனால இனி எனக்கு கர்த்தர் தேவையில்லை. கர்த்தர் எனக்கு இன்றி தேவை இல்லை என்று சொல்லி, இனி எனக்கு ஜெபம் தேவையில்லை, இனி எனக்கு ஸ்தோத்திர உபவாசம் தேவையில்லை, இனி எனக்கு ஆலயம் தேவையில்லை. நமக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாற்றம்? இனி எனக்கு கர்த்தர் தேவையில்லை. எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இனி அவர் எனக்கு எதுக்கு இருக்கு? எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இனி அவர் எனக்கு எதுக்கு? இனி அவருடைய துணை எனக்கு தேவையில்லை, அவருடைய தயவு எனக்கு தேவையில்லை, அவருடைய வழிநடத்தல் எனக்கு தேவையில்லை, அவருடைய கிருபை எனக்கு தேவையில்லை, அவருடைய பிரசன்னம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த கன்றுக்குட்டியே போதுமானது என்று சொல்லி ஜனங்கள் தங்கள் சிந்தைகளை தங்களுக்கு ஏற்றபடி திருப்பி கொண்டதுனால இப்ப மோசைக்கு ஒரு குழப்பம் வருது. இப்பவும் கர்த்தர் என் கூட தான் இருக்காரா? ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வி நம்ம தேவ சமூகத்துல கேட்டே ஆகணும். இன்றைக்கு கர்த்தர் என் கூட இருக்காரா? ஒவ்வொரு நாம வெளியில போகிறோம் வரோம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் அதிகமா பேசுறோம், இருதயத்தில் அதிக விஷயங்களை யோசிக்கிறோம், கைகளை சில காரியங்கள் செய்கிறோம், அநேக இடங்களுக்கு போகிறோம், அநேகரை நம்ம உறவுகளுக்குள்ள கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய வார்த்தை, கர்த்தாவே என்னோடு கூட நீர் இருக்கிறீரா? உம்முடைய கிருபை எனக்கு தருவேன்னு சொன்னீங்களே, உம்முடைய கிருபை என்னோடு இருக்கிறதா? இந்த தெளிவு மோசைக்கு இருந்தனால அந்த கேள்வியை மோசை என்ன பண்றாரு? கேட்கிறாரு. ஆரம்பத்தில் மோசே இந்த கேள்வியை கேட்கும் பொழுது, என்னடா மோசே இவர் முச்செடியில தரிசனம் பார்த்தாரு, ஆனா அவருக்கு இப்ப தேவன் மேல நம்பிக்கை இல்லையா? இவரை வச்சுதானே 10 வாதைகளை செஞ்சார், தேவன் மேல நம்பிக்கை இல்லையா? செங்கடலை பிளந்து இவருக்கு தேவன் நம்பிக்கை இல்லையா என்பது போல நமக்கு தெரியும். ஆனா மோசேக்கு இந்த கேள்வி வர காரணம் என்ன? யாரை மோசே அழைத்து கொண்டு போகிறாரோ, யாருக்காக கர்த்தர் மோசையை அழைத்தாரோ அந்த ஜனங்கள் இப்ப சரியான ஜனங்களை என்ன பண்ணல, இல்ல, வழி மாறிட்டாங்க, சிந்தை மாறிட்டாங்க, போக்க மாற்றிக்கொண்டாங்க. இப்ப மோசே கேட்கிறாரு, என் கூட நீங்க இருக்கிறீங்களா? அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு, ஜனங்களை நினைத்தருளும், ஜனங்களை நினைத்தருளும். நீங்க கோபப்பட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை ஒரு நிமிஷத்துல இந்த ஜனங்கள் நிர்மூலம் ஆகிருவாங்கன்னு தெரியும். நினைத்தருளும், நினைத்தருளும். அதற்கு அப்புறம் தான் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ பயப்படாத மோசே, உன் குழப்பம் எனக்கு புரியுது. நீ சில நேரங்கள்ல உன்னை அறியாத சில பாவங்களுக்கு உன்னை நீ என்ன பண்ற, உத்தரவாதியாக மாற்றிக்கொள்ற. ஏன்னா மோசையை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்திற்கு மோசே என்ன சொன்னார்? என் பெயரை கிறுக்கி போடுங்க ஆண்டவரே, இந்த ஜனம் என்ன பண்ணிருங்க, விட்டுருங்க. மோசே இந்த ஜெபம் பண்ண அவசியம் கிடையாது. அவர் மனைவியை பார்த்துட்டு பிள்ளையை பார்த்துட்டு அவர் பொழப்ப பார்த்துட்டு பேரல. ஏன்னா கர்த்தர் கொடுத்த வார்த்தையா தான், மோசே கொஞ்சம் கண்ணை மூடி ஒதுங்கிக்க, இந்த ஜனங்களை பூரா நிர்மூலமாக்கிடுறேன், அதற்கப்புறம் இந்த முழு ஜனத்துக்கும் தரேன்னு சொன்ன தேசத்தை ஒருத்தனுக்கு நான் என்ன பண்றேன், முழு தேசத்துக்கும் கொடுக்கிறேன்னு. 20 லட்சம் ஜனங்கள் சேர்ந்து வாழக்கூடியதான கானான் தேசத்தை ஒற்றை மனிதனாய் மோசே என்ன பண்ண போறாரு, இப்போ வாழ போறாரு. ஆனா மோசே என்ன சொல்லல, அவருக்கு அப்படிப்பட்ட ஆடம்பரமான வாழ்க்கையின் மேல ஆசை இல்லை, அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் சுயநலமான எண்ணம் யாருக்கு இல்லை, மோசேக்கு இல்லை. இன்னைக்கு நமக்கு மோசையை போல சில சமயங்கள் சுயநலமான எண்ணங்கள் வராம இருப்பது ரொம்ப நல்லது, சில வஞ்சகமான எண்ணங்கள் வராம இருப்பது நல்லது. நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளை நல்லா இருந்தா போதும் நினைக்கிற எண்ணங்கள் வராம இருப்பது நல்லது. நான் கெட்டாலும் என் பெயர் கிறுக்கப்பட்டாலும் என்னைய நம்பி கர்த்தர் கொடுத்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை என்ன பண்ணணும்,
காரணம் என்ன? அவர்கள் நம்பி வந்தது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வந்ததுனால என் வாழ்க்கை அழிந்தாலும் பரவாயில்ல, தகப்பன் இல்லாம பிள்ளைங்க வளர்ந்தாலும் பரவாயில்ல, கணவன் இல்லாம மனைவி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, என் பெயரை கிறுக்கி போடாலும் கிறுக்கி போடும் ஆண்டவரே, இந்த ஜனங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஏற்கனவே மோசே ஜெபித்தாரு. அதே மோசே தான் இப்பயும் ஜெபிக்கிறாரு, நினைத்தருளும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுட்டு தான் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இளைப்பாறுதல் என்ன பண்றேன் தரேன். யார் தேவ சமூகத்துல அதிகமாய் ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதல் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே ஜெபம் பண்ணாலும் ஆனா இளைப்பாறுதல் யாருக்கு? மோசேக்கு தான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி வரைக்கும் அந்த இளைப்பாறுதல் என்ன பண்ணல, சுதந்திரித்து கொள்ளவே இல்லை. கடைசி வரைக்கும் அவன் சொல்றதை கேட்டு இவன் சொல்றதை கேட்டு இவன் சொல்றதை கேட்டு அவன் சொல்றதை கேட்டு வாழ்ந்து வாழ்ந்து இளைப்பாறுதல் எல்லாமே செத்து போயிட்டாங்க பாதி பேர். ஏன்னா வனாந்தரத்துல புறப்பட்ட அத்தனை தலைமுறைகளும் கனானுக்குள்ள என்ன பண்ணல, போகல. ஒரு தலைமுறையை கர்த்தர் அழிச்சிட்டு தான் என்ன பண்ணாரு, கொண்டு போனார். காரணம் என்ன? அவர்கள் அவரை நம்பாமல் தங்கள் போக்கின்படி போனதுனால தான். இதுல இருந்து ஒரு 4-5 வார்த்தை நான் வேகமா சொல்லி நான் முடித்து கர்த்தருடைய வார்த்தை நிறைவு செய்ய விரும்புறேன். மோசே சொல்ற வார்த்தை, நினைத்தருளும் ஆண்டவரே. கர்த்தர் மோசேக்கு சொல்றாரு, இளைப்பாறுதல் என்ன பண்றேன் தரேன். இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் இதற்கு முன்பாக ஜனங்கள் செய்த சில காரியங்கள் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், தியானிக்கணும். நான் பாவம் செய்திருக்கலாம், நான் தேவனை கோபம் மூட்டியிருக்கலாம், நான் தேவனுக்கு விரோதமா செயல்பட்டிருக்கலாம், ஆகாதவனை போல நான் வாழ்ந்திருக்கலாம், ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம், பேலியாளின் மக்களை போல நான் வாழ்ந்திருக்கலாம். ஆனா எனக்கு இளைப்பாறுதல் வேணும் என்றால், எனக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால், யாரா வேணா நம்முடைய வாழ்க்கை வேதத்தில் இருக்கிறதான அத்தனை பேட ஒத்து வைக்கலாம். அவனை போல தவறு செஞ்சேன், அவனை போல தவறு செஞ்சேன், இவனை போல தவறு செஞ்சேன், யார போல தவறு செஞ்சாலும் சரி, இல்லை என்ன போல யாருமே தவறு செஞ்சது இல்லைன்னு சொன்னாலும் சரி, இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் அதற்கு தேவன் ஜனங்களோடு இடைப்படும் பொழுது ஜனங்கள் செய்ததான சில சம்பவங்களை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லிவிட்டு நான் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். முதலாவது நாம் வாசிக்கலாம், 4வது வாசனத்தை வாசிக்கலாம். 33:4. துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். இங்க ஒரு ஒரு வார்த்தைய நம்ம பார்க்க முடியும். இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, அவர்களை கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது நல்ல ஆபரணங்கள் போட்டு, நல்ல நமக்கு நன்றா இந்த திருமண வீடுகளுக்கு போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிள்ளையோட மூஞ்சி மட்டும்தான் தெரியும், மிஞ்சி போன அந்த உள்ளங்கை தெரியும், மீதி எல்லாம் நகையால என்ன பண்ணியிருப்பாங்க, ஜோடிச்சிருப்பாங்க. அது அவங்களுடையதான ஸ்தோத்திரம் பலன். அப்படிப்பட்ட ஒரு ஜோடிப்பு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்து சகோதரிகளுக்கும் கர்த்தர் என்ன பண்ணார், அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் அனைத்து பெண்களுக்குமே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தாருன்னா, ஒரு 100 சவரன் ஒவ்வொருத்தன் கழுத்துலையும், ஒவ்வொரு சகோதரிகள் கழுத்துல எத்தனை சவரன், 100 சவரனை தொங்க விட்டு தான் என்ன பண்ணாரு, கூட்டு வந்தார். எப்படி ஒரு பெண்ணை அவங்க தாய் வீட்டில இருந்து சீதனம் கொடுத்து தன்னுடைய தகப்பன் வீட்டு புருஷன் வீட்டு கொண்டு போவோமோ, அது போல மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபரணங்களை கொடுத்து அவர்களை எங்க கூட்டிட்டு வந்தாரு, கானான் தேசமாகிய வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு கூட்டு வந்தார். எப்படி கூட்டு வந்தாரு, அலங்கரித்து கூட்டு வந்தார். கவனிக்கணும், இங்கதான் நம்ம ஏன் நகை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஏன் நகை போட்டுங்கன்னு சொல்றாங்கன்றதுக்கு இங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்ன பண்ணும், வெளியில போறோம். ஆனா நகையை குறித்து நான் பேசுற ஆளும் கிடையாது, போடுறதும் போடாதும் உங்க விருப்பம். கர்த்தர் வெளிப்படுத்தினா கழட்டுங்க, கர்த்தர் போட சொன்னா போட்டுக்கங்க. ஆனா கணவன் போட சொன்னாருன்னு என்ன பண்ணாதீங்க, போடாதீங்க. அப்பா அம்மா போட சொன்னாங்கன்னு போட்டுக்காதீங்க. கர்த்தர் போட சொன்னா போடுங்க, கர்த்தர் கழட்ட சொன்னா அது உங்களுக்கும் கர்த்தருக்கு மனப்பாடு. அல்லேலூயா.
ஆமாம், இருக்கட்டும். இங்க ஜனங்களை கர்த்தர் எப்படி அழைச்சிட்டு வந்தாருன்னா, எல்லாமே போட்டு அலங்கரிப்போடு கூட்டிட்டு வந்தார். எப்படி கூட்டு வந்தாரு? அவங்கள பார்த்தா ஸ்தோத்திரம், எங்கடா இவங்களுக்கு இவ்வளவு நகை இருந்துச்சு, எங்கடா இவங்களுக்கு இவ்வளவு பொருட்கள் இருந்துச்சுன்னு வாய் பிளக்கத்தக்கதாக எங்கேருந்து எங்க கூட்டு வராரு? எகிப்து தேசத்துல இருந்து கானான் தேசம் கூட்டு வராரு. இப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா, எந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா, சீனாய் மலைக்கு கீழே கன்றுக்குட்டி செஞ்சாங்கல்ல, அந்த கன்றுக்குட்டி செய்யறப்ப கர்த்தர் ஆசீர்வாதமாய் அலங்கரித்ததான அலங்கரிப்பின் பொருட்கள், குறிப்பா சொல்லணும்னா தேவனால் அலங்கரிக்கப்பட்ட அலங்கரிப்பின் பொருட்கள் அனைத்தையும் எதற்கு நேராக கொண்டு போய் வச்சாங்க? ஒரு கன்றுக்குட்டியை, ஒரு சிலையை உருவாக்குவதற்கு. இதே சம்பவங்களை நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடையதான பின் நாட்கள், ராஜாக்களின் நாட்களை பார்க்கிறப்ப தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடியதான பரிசுத்த பனிமுட்டுகளை எல்லாம் அங்கு ஸ்தோத்திரம், நேபுகாத் நேச்சருடையதான பிள்ளை ஒருவன் என்ன பண்ணா? எல்லாத்தையும் கொண்டு போய் அவனுடைய தேசத்துல வச்சான். நல்லா கவனிக்கணும், இது ரெண்டுத்துல இருக்க விஷயங்கள்ல தேவனுடையதான பரிசுத்தமான செயலை ஒருவன் வேறு இடத்திற்கு செலவு செய்வான்னு சொன்னா அவன் வாழ்க்கையில என்ன இருக்காதான்? இளைப்பாறுதல் இருக்காதான். எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா கொடுத்தது அதை ஒருத்தன் சாபமா பயன்படுத்தினா, எனக்கு கர்த்தர் நன்மையா கொடுத்தத ஒருத்தன் தீமைக்காக பயன்படுத்தினானா அவன் வாழ்க்கையில என்ன இருக்காது? இளைப்பாறுதல் இருக்காது. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் நேரா வருவோம். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கமான வார்த்தைகளை கேட்டு, துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். என்ன துக்கம் அவங்களுக்கு இருக்கு? தேவனை துக்கப்படுத்திட்டோமே அப்படிங்கிற துக்கத்தினால ஆபரணங்களை தங்களுடையதான ஸ்தோத்திரம் உடம்புல அணிந்து கொள்ளாம அவங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொருத்தனை என்ன பண்றாங்க? ஏறெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் விஷயம், என் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் கிடைப்பதற்கு நான் செய்ய வேண்டியது முதலாவது பொருத்தனை. பொருத்தனை என்பது ஒரு கிறிஸ்தவனுடையதான வாழ்க்கையில மிக 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 முக்கியமான ஒன்று. பொருத்தனை இல்லாத மனிதன் கிறிஸ்தவனாய் வாழ முடியாது. எனக்கு ஒரு பொருத்தனை என்றால் அது ஒரு வைராக்கியம், தேவன் மேல் ஒரு வைராக்கியம். இதை நான் செய்வேன், இதை நான் கர்த்தருக்காக செய்தே தீருவேன். ஒரு பொருத்தனை. மோசேயை குறித்து தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, நீ தான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக போகணும், உன்னைய தவிர யாருமே எனக்கு கிடையாது. இப்போ மோசே சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க போறதில்ல, அப்படி இருக்கப்ப எதுக்கு என்ன நீங்க வலுக்கட்டாயப்படுத்துறீங்கன்னு சொன்னப்ப எல்லாம் கர்த்தர் பேசி மோசே நீதான் வேணும்னு சொன்னப்ப மோசே தனக்குள்ள ஒரு என்ன பண்றாரு? ஒரு பொருத்தனை எடுக்கிறார். என்ன பொருத்தனைனா, இந்த ஜனங்களை நான் எங்க கொண்டு போய் சேர்ப்பேன்? கானானில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? கைவிட மாட்டேன். அது ஒரு பொருத்தனை மோசேக்கு. எகிப்தின் பார்வோன் எவ்வளவு பெரிய வார்த்தையை பேசட்டும், நான் போய் நிற்பேன், என் ஜனங்களுக்காக நான் போய் நிற்பேன். செங்கடல் வந்தாலும் நான் நிற்பேன். அவர்கள் பசியால் இருந்தால் நான் போய் தேவ சமூகத்தில் என்ன பண்ணுவேன்? ஏன்னா நான் அவர்களுக்கு தலைவனாகவும், நான் அவர்களுக்கு காவலனாகவும், நான் அவர்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாகவும் இருக்கிறபடியினால் நான் அவர்களை ஒருபோதும் தனியாக என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேங்கிற ஒரு உறுதியான பொருத்தனையை மோசே தன் வாழ்க்கையில எடுத்துக்கொண்டதுனால மோசே எந்த இடத்துலையும் கர்த்தருக்கு முன்பாக கூட ஜனங்கள் என்ன பண்ணதில்ல, விட்டு கொடுத்ததில்ல. ஒருவருடைய பொருத்தனின் வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்றாரு? உன்னிப்பாக கவனிக்கிறாரு. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இதற்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், இந்த நகையை நான் போடுவணுமா, இதை நான் போட்டே ஆகணுமான்னு சொல்லிட்டு ஒரு துக்கமுகத்தோடு இருக்கும் பொழுது அவர்கள் அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை பின்பாக வரும். என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது என்ன தேவைப்படுகிறது? பொருத்தனை. பொருத்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பொருத்தனை? இன்றைக்கு அநேக பொருத்தனை இருக்கு. நான் மறுபடியும் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். வருஷந்தோறும் எடுக்கிற பொருத்தனை கிடையாது. வருஷந்தோறும் எடுக்கிறதான, ஏன்னா அது முதல் வருஷத்துல முதல் வாரத்திலே காலி ஆயிரும்.
முதல் வருஷத்தின் முதல் வாரத்திலே அது என்ன ஆயிரும்? பொருத்தனை காலி ஆயிரும். அப்புறம் மீதி இருக்கிற 51 வருஷமும் யார் என்னை கேட்க போறான்னு தான் போகும். ஆனா இங்க பொருத்தனை என்பது நான் தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு காரியத்தை செய்வேன் அப்படிங்கிறது கிடையாது. நான் பாஸ்டருக்கு ஒரு காரியத்தை என்ன பண்ணுவேன், செய்வேன், அது கிடையாது. பொருத்தனை என்ன, எனக்கு கர்த்தர் சொன்னதை நான் செய்து முடிக்கணும். என்னை கொண்டு அவர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செய்ய என்னை நான் முழு மனதோடு ஒப்பு கொடுக்கிறேன் என்பதுதான் உண்மையான பொருத்தனை. ஆனா இன்றைக்கு அநேகருடைய பொருத்தனை எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் நான் இதை வாங்கி வைக்கிறேன், அதை வாங்கி வைக்கிறேன், அதை வாங்கி கொடுக்குறேன், இதை வாங்கி கொடு. இல்ல இல்ல, உன் இருதயத்தை தேவனுக்கு நீ பொருத்தனை செய்வாய் என்றால் நீ கேளாததையும் நீ கேட்காத சமயத்தில் கர்த்தர் கொடுக்க போதுமானவரா இருக்கிறார். ஆனால் நம்முடைய பொருத்தனையின் பேர்ல, ஆண்டவரே எனக்கு இது நடந்தா நான் இது வாங்கி வைக்கிறேன், எனக்கு இது நடந்தா நான் அதை வாங்கி வைக்கிறேன், நான் அதை கொடுக்குறேன், இது இல்ல இல்ல இல்ல. பொருத்தனை என்பது இது லஞ்சம் கொடுக்கிறது. இதுக்கு பேர் என்ன? இல்ல, பொருத்தனைனா என் இருதயத்தை நான் கர்த்தருக்கு என்ன பண்ணணும். ஏன்னா தேவன் எதை கேட்டாரு? திருக்குள்ளதோ மகா கேடுள்ளதுமான உன் இருதயத்தை எனக்கு தரியா, அது எனக்கு போதும். உன்னுடையதான சொத்தை கொடு, உன்னுடையதான ஆடு மாடுகளை கொடு அப்படிங்கிறதான நிபந்தனையை வைக்கல. தேவன் வைத்த ஒரே நிபந்தனை, உன் இருதயத்தை எனக்கு தர முடியுமா முடியாதா? ஏன்னா ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் தேவனுடைய சமூகத்துக்கு வந்த பொழுது கர்த்தர் அந்த வாலிபனாய் ஐஸ்வர்யை பார்த்து, நீ உன்னுடையதான சொத்துக்களை எல்லாம் வித்து ஆலயத்துக்கு கொடுன்னு சொன்னாரா, தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னாரா? சொல்லுங்க. ஆலயத்துக்கு கொடுனாரா, தரித்திரருக்கு கொடுனாரா? உன்னுடையதான எல்லாவற்றையும் எடுத்து ஆலயத்துக்கு கொடுனாரா, இல்ல ஏழை எளிய மக்களுக்கு கொடுனாரா? அவருடைய பாதி சொத்தை நீ யாருக்கு எழுதி வைக்கணும்னு சொன்னாரு? ஏழை எளிய மக்களுக்கு. ஆனா தேவன் கேட்டது ஒன்னே ஒண்ணு, என்ன? உன் இருதயத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு, உன் சொத்தை பூரா ஊர்ல இருக்கவனுக்கு என்ன பண்ணிரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிடுறோம், காணிக்கையின் பேர்ல தேவனுக்கு லஞ்சத்தை கொடுத்துட்டு இருதயத்தை உலகத்துக்கு என்ன பண்ணிட்டோம். தேவன் கேட்டதை தேவனுக்கு கொடுக்காம தேவன் கேட்காதனுக்கு தேவ சமத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப பொருத்தனை என்ன பண்ணுது, மாறுது பொருத்தனைன்றது. அதனால இன்றைக்கு நம் தேவ சமூகத்தோட ஒரு பொருத்தனை எடுக்கணும். என்ன பொருத்தனை அப்படின்னா, தாவீது ஒரு பொருத்தனை எடுப்பார். அது நியாயமான பொருத்தனை. தேவனுடைய ஆலயம் கட்டுற வரைக்கும் நான் கட்டில் என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க, இப்படிப்பட்ட பொருத்தனை யாரு பண்ணுவா? நான் கட்டில் மேல என்ன பண்ண மாட்டேன். இது யாருக்கான பொருத்தனை? தாவீதுக்கான பொருத்தனையா, தேவனுக்கான பொருத்தனையா? தேவனுக்காக தாவீது பண்ண பொருத்தனை. தாவீதுக்காக தாவீது பண்ண பொருத்தனை கிடையாது, தேவனுக்காக தாவீது பண்ண பொருத்தனை. இன்னைக்கு நமக்காக பொருத்தனை பண்றோமா, தேவனுக்காக பொருத்தனை பண்றோமா? வயிற்று வலி மாறின ஆண்டவரே, இங்க அப்படியே சும்மா பிடிச்சுக்கிட்டே இருக்கு, இது மாறின ஆண்டவரே. நடந்தா கால் வலிக்குது ஆண்டவரே, தொங்க போட்டா கால் வீங்கிருது ஆண்டவரே. நீங்க எனக்கு அற்புதம் செஞ்சீங்கன்னா நான் இவ்வளவு ரூபா என்ன பண்றேன், நான் காணிக்கையா கொடுக்குறேன் ஆண்டவரே. யாருக்கு வேணும் காணிக்கை? பணம் யாருக்கு வேணும்? நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் சரியான தசம பாகத்தை கொடுத்தா போதும் கர்த்தருக்கு. நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல சரியாய் தசம பாகம் கொடுக்கிறவனா இருந்தாலே போதும். மற்றபடி இப்ப இந்த சைடு என்ன பண்ண வேணாம், அது நீட்ட வேணாம். ஆலயத்துக்கு செய்யறது வேற, ஆலயத்துக்காக ஆசிரியப்படம் கட்டினாங்க, இல்ல எல்லாம் சேர்ந்து கட்டுவோம், அது வேற. இந்த சைட்ல கொடுப்போம் பாத்தீங்களா, இந்த டிராவுக்கு கீழே கொடுக்கறது, கர்ச்சிப்புகளை மறைச்சு கொடுக்கிறது, கவர்ல திணிச்சு கொடுக்கிறது. கேட்டது எது? இருதயத்தை. பணத்தையா கர்த்தர் கேட்டாரு? ஆனா தசம பாகம் காணிக்கணும் வரப்ப ஸ்தோத்திரம், அதுன்னு வரப்ப என்ன பண்றது இல்ல, அதை செலுத்துறது இல்ல. அதை விட்டு பொருத்தனைக்குள்ள என்ன பண்ணிடுறது, பூந்தர் ஆண்டவரே நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன். அதெல்லாம் செய்ய வேணாம். செய்யறத ஒழுங்கா செஞ்சாலே, சட்ட திட்டங்கள் வேத சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணாலே போதும். அல்லேலூயா. சோதர இப்ப மோசே ஒரு பொருத்தனை பண்றாரா, ஜனங்களை நடத்தி கொண்டு போவேன். தாவீது ஒரு பொருத்தனை பண்றாரு, ஆலயம் கட்டுற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், கட்டில படுக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். இங்க பேதுரு பவுல் ஒரு பொருத்தனை பண்றாரு, நான் சாகு வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்டேன், ராணுவத்துல போய் சொல்லுங்க, நான் சாகுற வரைக்கும் ராணுவத்துல போய் என்ன பண்ண மாட்டேன்,
சேர மாட்டேன். இனி இஸ்ரவேல் ஜனங்க தேவனுடைய ஜனங்களை சபையை துன்பப்படுத்தும்படி நான் பத்திரங்களை வாங்கிட்டு என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். இது என்னுடைய பொருத்தனை என்று சொல்லி தேவனுக்காக வாழ ஆரம்பித்தாரு. எந்த தேவனை பார்த்து பார்வையை இழந்தாரோ, எந்த தேவனால் பார்வையை பெற்றுக்கொண்டாரோ, அந்த தேவனுக்கு தன் பார்வை மரணம் அடையும் மட்டும் அவர் என்ன பண்ணாரு, ஊழியம் செய்தார். இது பவுலுடைய பொருத்தனை. எல்லா பொருத்தனையும் நீங்க எடுத்து பாருங்க, தேவனுக்காக தான் இருக்கும். எங்கேயாவது யாராவது ஆண்டவரே இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்களை குணமாக்குங்க, நான் அப்படி செய்யணும் ஏதாவது பொருத்தனை இருக்கா? நான் பார்த்த வரைக்கும் வேதத்தில் அப்படிப்பட்ட பொருத்தனை என்ன பண்ண, நான் எல்லா பொருத்தனையும் தேவனுக்கு முன்பாக தான் இருக்கு, தேவனுக்காக தான் இருக்கு. மனுஷனுக்கான பொருத்தனை இல்லை, தேவனுக்கான பொருத்தனை. மனுஷனுக்காக ஜெபிக்கணும், தேவனுக்காக மட்டும்தான் என்ன பண்ணணும், பொருத்தனைகளை ஏறெடுக்கணும். ஒரு வார்த்தை எனக்கு, ஒரு பாடல் அழகா எனக்கு பிடிக்கும். பொருத்தனையை நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செய்வேன், அதனால் உண்மை என்ன பண்ணுவேன். இந்த பாட்டு தெரியும்ல, பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன் அதனால். அப்ப தேவ சமூகத்துல நான் எதை கொடுக்கணும், தேவனுக்காக என்னைய பொருத்தனையா கொடுக்கணும். ஆனா ஸ்தோத்திரம், அநேக நேரத்துல எல்லாருடைய பிரசங்கமும் பணம் பணம்னு பேசி எல்லாரும் பணத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டோம். இடையில கூட அநேகர் கேட்டிருப்பீங்க, கையில இருக்கிறதா, கழுத்துல இருக்கிறதா, காது இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண போடு கத்துற ஆசிரியர். இல்ல 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 இல்ல, இருதயம், இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான அந்த இருதயத்தை தேவ சமூகத்தில் பொருத்தனையாக ஒருவர் வைப்பார்கள்னு சொன்னா அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் இளைப்பாறுதல் என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. தேவனுக்கான காரியம், ஜெபிக்கிறது தேவனுக்காக, தேசத்துக்காக, வேதத்தை வாசிக்கிறது தேவனுடைய சுவிசேஷத்துக்காக. இப்படி வாசிங்க. வேதத்தை வாசிக்கிறீங்களா, இதுல ஒரு சத்தியத்தை நான் கற்றுக்கணும், இந்த யாருக்காவது என்ன பண்ணணும், போய் சொல்லணும். படிச்சு விட்டு அரைச்ச மாவை தூக்கி என்ன பண்ணக்கூடாது, மிக்ஸி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு போன மாதிரி போகக்கூடாது. இட்லி மாவுக்கு ஆட்டினாக்க என்ன பண்ணணும், தோசையோ இட்லியோ ஊற்றணும். ஆட்டி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிருந்தா என்ன ஆகும், வச்சா என்ன ஆகும், புளிச்சு புழு வச்சு கெட்டு போயிடும். தியானித்த வசனத்தை சுவிசேஷமாய் சொல்லாவிட்டால் தியானித்த சுவிசேஷம் நமக்குள்ளே என்ன பண்ணிரும், கெட்டு போற மாதிரி ஆயிரும். அப்புறம் அது புளித்த மாவை என்ன பண்ணிரும், மாறிடும். அதனால நான் ஒரு சத்தியத்தை தியானித்தால் அதை யாருக்காயிலும் என்ன பண்ணணும், சொல்லணும். அப்ப வேதம் வாசிப்பது யாருக்காக, சத்தியத்தை நான் சொல்லணும், நான் ஒரு வெளிப்பாடை நான் பெற்றுக்கொள்ளணும், அந்த பொருத்தினோட வசனத்தை வாசிக்கணும். நான் ஜெபித்தாக்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், அந்த பொருத்தினோட என்ன பண்ணணும், ஜெப குறிப்பு கொடுத்துட்டாங்க வேற வழியில தலைவலி என்ன ஜெபம் பண்ணுவோம், அப்படி இல்லை. நான் ஜெபிக்கணும், அது அவங்களுக்கு அற்புதமா மாறணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையின் வைராக்கியத்தோட என்ன பண்ணணும், ஒரு பொருத்தனையா என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். தேவ சமூகத்துக்கு வரும்போது கூட எப்படித்தான் வரணும், பொருத்தனையோட தான் என்ன பண்ணணும், வரணும். பொருத்தனை என்பது பணத்தை கொடுப்பதோ இடத்தை எழுதி வைப்பதோ இல்லை, அது தேவனுக்காய் கொடுக்கக்கூடியதான அது 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 வேற, அது வேறு. ஆனா தேவன் கேட்கிற பொருத்தனை என்னவென்றால், இருதயத்தை எனக்கு கொடுத்தால் போதும். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப இந்த ஆபரணத்தை கையில வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த ஆபரணத்தை போடணுமா, இதுக்கப்புறம் இந்த ஆபரணத்தை போடணுமா, வேண்டாம், ஒரு தயக்கத்தோட என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய ஆடம்பரத்துக்காக என்ன பண்ண மாட்டேன், வாழ மாட்டேன். இனி நான் என்னை அலங்கரிச்சு என்ன பண்ண மாட்டேன், காட்ட மாட்டேன். நான் சிம்பிளா இருந்தாலும் நான் கர்த்தருக்காக என்ன பண்ணுவேன், வாழுவேன். எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் இருக்கு, நான் சிம்பிளா வாழணும், கர்த்தருக்காக வாழணும். இல்ல எனக்கு 4 BH வீடு வேணும், இல்ல 5 BH வீடு வேணும், ஒரு ரேஞ்ச் ரோவர் கார் வேணும், அதுவும் 7 சீட்டரா இருக்கணும், நான் அதில் தான் போவேன், அதில் தான் வருவேன். இப்படிப்பட்ட எண்ணம் ஏதாவது இருக்கா? இல்லை. நான் சிம்பிளாக வாழணும், தேவனுக்காக வாழணும். இஸ்ரவேல் ஜனங்கள் இதுக்கப்புறம் இந்த ஆபரணத்தை என்ன பண்ண போகிறதில்ல, போட போகிறதில்ல. நான் சிம்பிளாக வாழ்ந்தாலும் நான் கர்த்தருக்காக என்ன பண்ணுறேன். உலகம் பேசட்டும், எத்தனை பவுனை சேர்த்து வச்சிருக்கிற, பொம்பளை பிள்ளையை பற்றி வச்சிருக்கியே, எத்தனை பவுனை வச்சிருக்கிற, இருக்கட்டும், நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன்.
நான் ஆடம்பரத்துக்காக என்ன பண்ணல. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ஆடம்பரத்தை தூக்கி என்ன பண்றாங்க, மறுபடியும் ஓரமா என்ன பண்றாங்க. அப்ப பொருத்தனை என்ன? ஆடம்பரம் இல்ல, இருதயம். என்கிட்ட ஆடம்பரம் இருக்க போய் தான் என்ன பண்ணேன், இன்னைக்கு நான் பாவம் பண்ணிட்டேன், எனக்கு ஆடம்பரம் வேணாம், என் இருதயத்தை நான் என்ன பண்றேன், நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தாங்கள் செய்த செயல்களுக்கு துக்க முகத்தோடு தேவ சமூகத்துல ஒரு சின்ன இருதயத்தின் அளவுல ஒரு பொருத்தனை என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. நான் எத்தனையோ தவறு செய்திருக்கிறேன், என்னை போல தவறு செய்தவங்க யாருமே கிடையாது, ஆனால் எனக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் நான் தேவனோட ஒரு பொருத்தனை என்ன பண்ணணும். அது என்ன பொருத்தனை? என் இருதயத்தை உமக்கு நான் தருகிறேன் ஆண்டவரே. சகையு அதான் சொன்னார். ஆனா சேர்த்து வச்சது என்னமோ அதிகம்தான். ஆனா அது எல்லாமே எப்படிப்பட்ட சேர்த்து வச்சது? ஒரு வட்டிக்கு 4 வட்டி வாங்கினது. இங்க வட்டி கொடுக்குற ஆளுக்கு யாராவது இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். வட்டிக்கு என்ன சொன்னாரு? நான் 1க்கு 4 வட்டி என்ன பண்றேன், வாங்கிட்டு இருக்கேன், மீட்டர் வட்டி வாங்கிட்டு இருக்கேன். ஆனா சகையு சொன்னார், நான் வட்டி மேல வட்டி வாங்கினவன் தான் ஆண்டவரே, ஆனா வட்டிக்கு என்ன பண்ண மாட்டேன், இனிமேட்டு வாங்க மாட்டேன், நியாயமானதை மட்டும் நான் என்ன பண்றேன், வாங்குறேன், எதை செலுத்த வேண்டுமோ அதை மட்டும் நான் செலுத்துறேன் அப்படிங்கிற ஒரு பொருத்தனையை சகையு தன் இருதயத்தில் செய்தபடியினால் சகையுவின் வீட்டுக்கு என்ன கிடைச்சிச்சு? ரட்சிப்பு என்னும் இளைப்பாறுதல். எனக்கு ரட்சிப்பு என்னும் இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் நான் ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். என்ன பொருத்தனை? இனி அநியாயமாய் நான் வாழ மாட்டேன், அநியாயமாய் நான் பணத்தை செலவு செய்ய மாட்டேன், அநியாயமான இடத்துக்கு நான் போக மாட்டேன், அநியாயமான காரியத்தை நான் செயல்பட மாட்டேன், எல்லாவற்றையும் நான் தூக்கி எறிந்து விட்டு என் இருதயத்தை நான் தேவனுக்கு நேராக கொண்டு வருவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடம்பரமான நகையை போடுவதில் இல்லை, இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறத பார்த்தாங்க. மோசே ஆடம்பரமா வாழ்றதில்லை, இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்து வாழ்ந்தாரு. இன்றைக்கு நாமும் தேவ சமூகத்துல ஆடம்பரமான வாழ்க்கை அல்ல, இருதயத்தை தேவனுக்கு கொடுத்து ஒரு பொருத்தனையான வாழ்க்கையை வாழ்ந்தா போதும். நான் நல்லா வாழ்ந்தா, நல்லா ட்ரெஸ் பண்ணாதான் 10 பேர் மதிப்பான்னு கிடையாது, பரலோகம் மதிச்சா போதும். வேற எவனும் நம்மளை மதிக்கணும்னு இல்லை, அவசியம் உள்ள ஆர்வமும் வேண்டாம். இன்றைக்கு இந்த பார்க்குற 10 பேருக்காக தான் என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறது என்ன, ஓடுறது என்ன, உழைக்கிறது என்ன, டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணுறது என்ன, அப்படி இப்படிங்க. நீ டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுனால என்ன பண்ண போகிறதில்ல, தேவ சமூகத்தில் பதில் கிடைக்க போகிறது இல்லை. இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? அதுதான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் முக்கியமானது. பொருத்தனை. பார்க்கிறவனுக்காக வாழ போறீங்களா, இல்லை பரலோகத்துக்காக வாழ போறீங்களா? பரலோகத்துக்காக வாழணும்னா மனுஷன் பார்க்குறான்னு சொல்லி வருத்தப்படவும் வேண்டாம், மனுஷன் பார்க்குறான்னு நம்மளை அலங்கரிப்பான வாழ்க்கை வாழவும் வேண்டாம். மனுஷன் பார்க்குற என்னுடைய பெயர் என்ன, என் புகழ் என்ன, நான் யார், இருதயம் கர்த்தருக்கு நேராக போனா போதும். மனுஷன் பார்க்குறன்னா சகை 4 வட்டி வாங்கினாரு, மனுஷனுக்கு முன்னாடி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தா சகை 4 வட்டி வாங்கினாரு, நல்ல காரு வாங்கினாரு, ரதம் வாங்கினாரு. ஆனா உலகம் என்ன பேர் சொன்னுச்சு? பாவியான மனுஷன். என்ன பேர் சொன்னுச்சு? உலகத்தை பெருமைப்படுத்தும்படி நாம் வாழுவோம் என்றால் உலகம் நமக்கு வைக்கிற பெயர் என்ன? பாவி. ஆனா சகையு அது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு, ஆண்டவரே இதுக்கப்புறம் நான் என் இருதயத்தை உமக்கு நான் கொடுக்கிறேன், நீங்க சொல்றபடி நான் வாழ்றேன். அந்த ஒரே ஒரு பொருத்தனையை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக, இயேசுநாதருடைய முகத்துக்கு முன்பாக சொன்ன ஒரு வார்த்தை, இனி நான் அநியாயமா என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன், நான் வாங்கினதை நாளத்தனை என்ன பண்றேன், திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாரு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு இளைப்பாறுதல் அன்றைக்கு சகையுவின் வீட்டுக்கு அவன் இருதயத்திற்கு வந்தது. நெடுநாளா என் இருதயத்திற்கு இளைப்பாறுதல் இல்லை, என் குடும்பத்துக்கு இளைப்பாறுதல் இல்லை, நான் தவித்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா, இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் நான் ஒரு பொருத்தனை நிச்சயம் செய்தாக வேண்டும். என்ன பொருத்தனை? தேவனுக்கான பொருத்தனை. இருதயத்தை நான் கொடுப்பேன் ஆண்டவரே, அநியாயமான வாழ்க்கையை வாழ மாட்டேன், அனித்தியமான வாழ்க்கையை வாழ மாட்டேன், சோதரம் வட்டிக்கு வாங்குற வாழ்க்கையை வாழ மாட்டேன், லஞ்சம் கொடுக்குற வாழ்க்கையை வாழ மாட்டேன், உலக மனுஷன் பார்க்கறான்னு சொல்லி நான் சோதரம் ஆடம்பரமான வாழ்க்கை என்ன பண்ண மாட்டேன், வாழ மாட்டேன். எவன் பார்க்கறானா இல்லையோ பரலோகத்தின் தேவனைய பார்க்கறார் என்கிறன அந்த ஒற்றை எண்ணத்தோடு நான் தொடர்ந்து வாழுவேன்னு சொல்லி சகையு தன்னுடைய ஸ்தோத்திரம் பொருத்தனையை இயேசுவின் முகத்துக்கு முன்பாக சொன்னாரு. அதே இயேசு சகைவின் முகத்துக்கு முன்பாக சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு
இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இளைப்பாறுதல் வந்தது, இன்றைக்கு சகையுவுக்கு இளைப்பாறுதல் வந்தது என்று சொன்னார். இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட சகையு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தான். இப்ப மோசே கேட்கிற வார்த்தை என்ன? ஆண்டவரே நினைத்தருளும். தேவன் சொன்ன வார்த்தை என்ன? இளைப்பாறுதலை தருவேன். இப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு என்னதான் வேணும்? இப்ப பணம் வேணுமா? என்ன வேணும்? நிம்மதியான வாழ்க்கை, இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை. கடந்த ஒரு சில நாட்கள்ல ஒரு சில மரணங்கள் ஏற்பட்டது. நடிகையான்னு சரியா தெரியல, பெரிய ஒரு நல்ல ஒரு பணம் படைத்தவர்கள் தான். அவங்களுக்கு வாழ்க்கை வாழ துக்கம் அடைந்து தூக்குமாடி என்ன பண்ணிட்டாங்களாம், இறந்துட்டாங்களாம். இன்னொருத்தர் யாரோ டேப்லெட் ஏதோ தூக்க மாத்திரை சம்திங் போட்டு சாப்பிட்டு இறந்துட்டாங்களாம். என்னன்னா, மனதுல வலி ஏற்பட்டபடியினால், மனதுல சங்கடம், அதாவது மனக்கவலை, மன உளைச்சல், ஆமா மன உளைச்சல் காரணமாக. பணம் இருக்குங்க, இன்றைக்கு அவங்க ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ தட்டி விட்டாங்கன்னாக்கா ஃபாலோ பண்றதுக்கு பல பேர் இருக்கிறாங்க, லைக் பண்ண பல பேர் இருக்கிறாங்க, அப்படியே ரசிச்சு கமெண்ட் அடிக்க இன்னைக்கு பல பேர் என்ன பண்றான் இருக்கிற. ஆனா அந்த அம்மாக்கு என்ன இல்லை? இருதயத்துல நிம்மதி இல்லை, இளைப்பாறு, மன உளைச்சலா இருக்கா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அந்த அம்மா கடைசியில் என்ன பண்ணாங்க? என்னத்தையோ சாப்பிட்டு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. இன்றைக்கு நம்ம கேட்கிறோம், மன உளைச்சல் உண்டாக்கத்தக்கதான ஆசீர்வாதம் தேவ சமுத்திரம் என்ன பண்றோம்? காரு வாங்கினா மன உளைச்சல் இல்லாம இருக்கலாமா? அட சொல்லுங்க. என்னையவே முறைச்சு பார்த்தா நான் என்னமோ வாங்காதீங்கன்னு சொன்ன மாதிரி வாங்குங்க, ஜெபம் பண்ண நான் வரேன், அது ரொம்ப நல்லது. ஆனா இளைப்பாறுதல் அதுல இருக்கா? வீடு கட்ட இளைப்பாறுதல் இருக்கா? ஆடம்பரமா ட்ரெஸ் போற இளைப்பாறுதல் இருக்கா? இல்ல ட்ரெண்டிங்கா வர ஸ்தோத்திரம் எந்த ஒரு இதா இருந்தாலும் உடனே ஆர்டர் பண்ணி உடனே சுத்திக்கிட்டு வந்து நிக்கிற இளைப்பாறுதல் இருக்கா? எதுல இளைப்பாறுதல் இருக்கு? அது இல்லைன்னு சொல்லி மன உளைச்சலாகி செத்தவன் தான் உண்டு. உண்மையா இல்லையா? புருஷன்ட்ட கேட்டேன், வாங்கி தரல, பேச மாட்டேன், சமைக்க மாட்டேன். மன உளைச்சல் வருதா இல்லையா? வருதா இல்லையா? வரும், வரணும். மன உளைச்சல் வருதா? இதுக்கு அந்த சுத்திர போடவே பார்க்காம இருந்தா மன உளைச்சல் வந்திருக்குமா? அட சொல்லுங்க. அதை பார்க்க போய் தானே மன உளைச்சல் வருது. அதை பார்க்க போய் அதை வேணும்னு ஆசைப்பட்டு, ஐயோ என் கணவர் வாங்கி கொடுப்பாரு நினைச்சேன், வாங்கி கொடுக்கல. சரி நாளைக்கு வாங்கி கொடுப்பாரு போல இருக்கு, வாங்கி கொடுக்கல. ஒரு வாரம் ஆச்சு, புருஷன்ட்ட பேசுறதே விட்டாச்சு. மன உளைச்சல் வந்துச்சா? வந்துச்சா? அதனாலதான் தேவன் சொன்னாரு, உலகத்துல கண்ணை என்ன பண்ணாத, போடாத. உன் வளைய உலகத்துக்கு என்ன பண்ணாத, விரிக்காத. விரிச்சன இளைப்பாறுதல் என்ன பண்ணாது. சகையை விரிச்சாரு, இளைப்பாறுதல் இல்லாம தான் வாழ்ந்தாரு. கடைசியில விரிச்ச வலையெல்லாம் சுருட்டி, எனக்கு இந்த வலையே வேண்டாம், ஒண்ணு வேணாம், ஏசிவே போதும்னாரு. இளைப்பாறுதல் வந்துருச்சு. எனக்கு காரு வேணும்னு கேட்காதீங்க, இளைப்பாறுதல் வேணும்னு கேளுங்க. எனக்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை இல்லை, இளைப்பாறுதலை கேளுங்க. விலை உயர்ந்த வீட்டையோ இல்லை, இளைப்பாறுதலை கேளுங்க. அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் ஒரு பொருத்தனை என்பது மிக மிக அவசியம். அதுதான் என்னை தேவனோடு இணைத்துக் கொள்வது. ஏதாவது ஒரு விதத்துல தேவனோடு நம்ம என்ன பண்ணணும்? இணைத்துக் கொள்ளணும். இது முதல் காரியம். இரண்டாவது வாசிங்க 5வது வசனத்தை. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோட சொல்லி இருந்தார். ஸ்தோத்திரம். இப்ப இளைப்பாறுதல் வேணும்னா கர்த்தர் சொல்றத செய்யணும். கர்த்தர் என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? வாய் வராது. இப்ப மட்டும் சொல்லுங்க, என்ன சொன்னாரு? ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். இந்த ஆபரணங்களை கழற்றி போடுங்கள்னு சொல்ல காரணம் என்ன?
ஆபரணங்கள் இருக்க போய் தான் புத்தி எங்க போச்சு? பொன் கன்று குட்டி செய்வதற்கு. அப்ப பாவம் செய்வதற்கு என்னிடத்தில் எந்த வழிவாசல் இருக்கோ அதை விட்டு வெளியே வந்தா எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப இரண்டாவது, என்னை பாவம் செய்ய தூண்டும் காரியத்தை, எனக்கு பாவத்தை செய்வதற்கு லெகுவான சில வாசல்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை அடைக்கணும். இப்ப இஸ்ரவேல் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அலங்கரிச்சு பார்க்க தான் ஆசைப்பட்டேன், உனக்கு நான் நல்ல கொடுத்து பார்க்க தான் ஆசைப்பட்டேன். ஆனா நீயோ அலங்கரிப்பை விட்டுட்டு நீ இந்த ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை வேறு வழியா என்ன பண்ண ஆரம்பிச்ச? பாவத்தின் வாசலை திறக்க ஆரம்பிச்சிட்ட. நான் உனக்கு நீதியின் வாசலை திறந்து கொடுத்தேன், நான் உனக்கு ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்து கொடுத்தேன். ஆனா நீயே எதை திறந்துட்டு போயிட்ட? இப்ப பாவத்தின் வாசலை திறந்துட்டு கன்றுக்குட்டி செய்ய போயிட்ட. அதனால நீ பாவம் செய்வதற்கு ஏதுவான எந்த ஒரு காரியத்தையும் இனி உன் வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது? வச்சுக்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் காதார கேட்டிருக்கேன், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர், என்னமோ தெரியல, வந்தான் கூட்டு போனான் முடிஞ்சு. அவனாலதான் பாஸ்டர், இல்லைன்னா என் வீட்டுக்காரர் ரொம்ப தங்கமானவன் தான், என் புள்ள ரொம்ப தங்கமான புள்ள தான், அவன் சரி இல்லை, அவன் வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி இருக்க மாட்டேங்குது, அவன் வீட்டுக்கு வந்தாலே சமாதானம் இருக்க மாட்டேங்குது, அவன் கூட என் புள்ள, அவன் கூட என் புருஷன் போனாலே உருப்பட மாட்டேங்கிறாங்க. சொல்றோமா இல்லையா? இங்க தேவன் சொல்றாரு, அந்த வாசலுக்கு நேரம் எதுக்கு அனுப்புறன்னு தான் கேட்கிறார். செல்போன் இருக்கு, கழுத அதை பார்த்தாக்க எங்கேயாவது கொண்டு போட ஏன் பார்க்குற? அதுதான் இங்க கேள்வியே. செல்போனை அப்பா வாங்கி கொடுக்க காரணம் என்ன? அப்பா கொரோனா டைம் வந்துருச்சுப்பா, எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, அதனால ஸ்தோத்திரம் ஃபோன் வேணும்ப்பா, கூகுள் மீட்டில் கிளாஸ் எடுக்கிறாங்க, ஜூம் மீட்டிங்கில் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தானே ஃபோன் வாங்கினது. ஆமாவா இல்லையா? அந்த ஃபோனை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். நகையை ஆண்டவர் எதுக்கு போட்டு விட்டாரு? ஊருக்கு பொம்மை செய்யறதுக்கா? எதுக்கு போட்டு விட்டாரு? என் தேவன் யார் என்பதை இந்த அந்நிய ஜனங்கள் தெரிஞ்சு கொள்வதற்காக கர்த்தர் கொடுத்ததை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஊருக்கு பொம்மை ஆக்கிட்டாங்க. இப்ப அப்பாக்களும் சில அப்பாக்களும் வீட்டுல பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, நான் உனக்கு எதுக்கு வாங்கி கொடுத்தேன், கழுத போர்வையை போச்சுட்டு தடவிக்கிட்டே என்ன பண்றான்? உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், ஏந்திரிச்சு என்ன பண்ண மாட்டேங்கிறான், வெளியே வர மாட்டேங்கிறானே அப்படின்னு. இப்ப அந்த செல்போனை பார்த்த அப்பாக்கு என்ன வரும்? வாங்கி கொடுத்தவருக்கு உடைக்க அதிகாரம் இருக்கா இல்லையா? உடைப்பாரா மாட்டாரா? அதேதான் நடந்துச்சு. போட்டு விட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு? இதுக்கு அப்புறம் நீ போட்டேன்னு வச்சுக்கீங்க, அங்க வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். மட்டும் வாசிங்க. நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேலின் புத்திரர்களுக்கு சொல் என்று கர்த்தர் மோசையோடு சொன்ன. என்ன சொன்னாரு? நான் சொல்றதை நீ கேட்டா உனக்கு என்ன நன்மை செய்யணுமோ அதை நான் என்ன பண்றேன்? செய்யறேன். அப்பா என்ன சொல்லுவாரு? என் பேச்சை நீ கேட்ட அப்படின்னாக்க, இந்த செல்போனை நீ நோண்டாம இருந்தானா, நீ ஒழுங்கா இருந்தா உனக்கு என்ன பண்ற? வேற ஒரு செல்போன் என்ன பண்றேன்? வாங்கி தரேன். நீ என் பேச்சை கேட்கலன்னா அம்புட்டையும் சுக்கா என்ன பண்ணிடுவேன்? உடைச்சிருவேன். எனக்கு ஒரு சம்பவம் நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க வீட்டுல நடந்த சம்பவம். ஒரு லேப்டாப் ஒன்று இருந்துச்சு வீட்டுல, என் தம்பியோட லேப்டாப். இந்த கவர்மெண்ட்ல கொடுத்துருந்தாங்கல்ல, ஐடிஐ படிக்கிறப்ப அந்த லேப்டாப். எனக்கு என் தம்பிக்கு ஒரு மோசமான ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு. வீடியோ கேம் என்ன பண்ணுவோம்? விளையாண்டுக்கிட்டே இருப்போம். இந்த ஜிடிஏன்னு ஒரு கேம் அப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ எப்போ பாரு தட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்போம் லேப்டாப் வச்சுக்கிட்டு. எனக்கு லேப்டாப்லாம் நான் கேடு ஒர்க் பண்ணணும், நான் கேடு வரைய மாட்டேன். நான் லேப்டாப்பை என்ன சொல்லி திறப்பேனாக்க, அப்போ காலேஜில் சிஸ்டமில் இது டயக்ராம் வரைஞ்சி கொண்டு வர சொன்னாங்க, ஆட்டோ கேடில் வந்து நான் சாஃப்ட்வேர் இது ரெடி பண்ணப்பன்னு சொல்லி லேப்டாப் ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணி என் மவுஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? விளையாண்டுக்கிட்டு இருக்கும். ஏன் தம்பி என்னத்தையும் அவனு சொல்லிட்டு அவனும் லேப்டாப்பை திறந்து அவனும் ஜிடி விளையாண்டுருப்பான் உட்காந்து. இதெல்லாம் பார்த்து எங்கள் அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? நான் காலேஜுக்கு போயிட்டேன், என் தம்பி ஐடிஐ போயிட்டான். என்ன கோபப்படத்தரல, ஒரு பெரிய பேக்கை கொண்டு போய் லேப்டாப் மேலே பொத்துன்னு வச்சேன். டிஸ்பிளே 2ஆ போயிருச்சு. டிஸ்பிளே எப்படி ஆயிடுச்சு? 2ஆ போயிருச்சு.
எதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? நன்மைக்காக கொடுத்தார். ஆனா இன்றைக்கு அநேக நேரத்துல அத வாசல் எப்படி பண்றோம்? அதனாலதான் சொன்னாரு, நீ பாவம் செய்வதற்கு ஏதுவா இருக்கிற அத்தனை காரியத்தையும் என்ன பண்ணு? நிறுத்து. மத்தேயுவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயுவின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது, கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப இங்க தேவன் சொல்ற வார்த்தை என்ன? கேள்விப்பட்டிருப்பது உண்மை. கொலை செய்வதும் தப்பு அப்படின்னு சொல்லி, கொலை செய்கிறவனும் கொலையாளிக்கு ஏதுவா இருப்பான்னு சொல்லி நீங்க பூர்வத்துல கேட்டதெல்லாம் உண்மை. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். 22வது வசனத்தை வாசிங்க. தன் சகோதரனை, நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன், நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆனா ஸ்தோத்திரம், பழைய வார்த்தை என்ன சொல்லுது? கொலை செய்தால் மட்டும்தான் தண்டனை. கொலை செய்தா மட்டும்தான். புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? நியாயமில்லாமல் கோபித்தால். இன்னைக்கு எத்தனை பேரை சம்பந்தம் இல்லாம கோபப்பட்டிருக்கிறோம்? ஆமாவே இல்லையா? காரணம் இல்லாத கோபம். ஏன்னா வேதம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் அப்ப கோபப்படலாம் தானே? கோபப்படலாம் தானே? ஆனா மத்திய 5 என்ன சொல்லுது? நியாயம் இல்லாமல் கோபித்தார். கோபப்படணும், நியாயமான கோபம் இருக்கணும். அர்த்தமற்ற கோபம் இருக்கணும். எங்க போவாங்களா? நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். கோபப்படணுங்க, அர்த்தமுள்ள கோபமா இருக்கணும். அதுல ஒரு வேல்யூ இருக்கணும் கோபத்துக்கு. கோபத்தால ஒரு மாற்றம் நடக்கணும். சும்மா எப்ப பறிஞ்சித்துன குரங்கு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? உருன்னு என்ன பண்ணக்கூடாது? அப்படி இருந்தா எங்க நமக்கு வாசல் திறந்திருக்கான்? இளைப்பாறுதலுக்கு நேரா இல்ல, எரி நகரத்துக்கு ஏறா. எதுக்கு நேரா? எரி நகரத்துக்கு ஏறா. அதான் சொல்றாரு, ஏய் கொலை செஞ்சாத்தான் இல்ல, நீ நியாயம் இல்லாம கோபிச்சாலே நீ எங்க தான் போவ? அடுத்து மூடனேன்னு சொன்ன எங்க தான் போவ? அங்கதான் போவ. அப்ப புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, சரி பழைய ஏற்பாடு சொல்லுகிறது செஞ்சாதான் பாவம். புதிய ஏற்பாடு அந்த வாசலுக்குள்ள நீ போனாலே பாவம். அதனாலதான் சொன்னாரு, ஆபரணங்களை போட்டன்னு வச்சுக்கேன், அது இருக்க போய் தானே உனக்கு வாசல் திறக்குது பாவம் செய்யறதுக்கு. இனி உன் வாழ்க்கையில் அது இருக்கவே கூடாது. அப்ப மத்தேயுவின் அதிகாரம் சொல்லுகிறது, கொலை செஞ்சாதான் பாவம், கத்தி எடுத்தாதான் பாவம். இயேசு சொல்றாரு, இல்ல இல்ல, நீ கோபித்தாலே பாவம், நீ திட்டினாலே பாவம், தேவையில்லாத வார்த்தையை சொன்னாலே அது என்னது? பாவம். இங்க மூடனே டீசெண்டா போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு சில பேருக்கு வாயை தந்தா பச்சை பச்சையா என்ன வரும்? கெட்ட கெட்ட வார்த்தை வரும். அப்படிப்பட்ட வார்த்தை பேசுறவங்களுக்கு எழுதி நல்லா வச்சுக்கங்க, மூடனே என்று சொல்வதற்கே எரிநகரம்னு சொன்னா அப்புறம் பேசுற வார்த்தைகளை எங்க கொண்டு போய் வைப்பாருங்கிறத யோசிச்சுக்கங்க. அல்லேலூயா. அப்ப சோதர, தேவையற்ற வார்த்தை பேசுறது எங்க தான் கொண்டு போய் விடும்? அதனாலதான் சொன்னாரு, உனக்கு பாவம் செய்யறதுக்கு எது உனக்கு லெகுவா இருக்கோ அதை தூக்கி எறிஞ்சிரு. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை என்ன பண்ணாத, வச்சுக்கவே வச்சுக்காது. நல்ல ஃப்ரெண்டு தான், ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சமா என்ன பண்ணுவான்? ஊத்திக்குவான். ஆனா மத்த நாள் நல்லா இருப்பான். அந்த ஒரு நாள் நீ கூட்டு போய் என்ன பண்ணிடுவான்? கெடுத்துருவான். அதனால அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ண, 6 நாள் நல்லா இருக்கான்ல, ஒரு நாள் தானே கோளாறு பிடிச்ச மாதிரி இருக்கிறான். அந்த ஒரு நாள் கோளாறுக்கும் அவன் கூட என்ன பண்ணாத. ஏன்னா அவன் ஒரு நாள் குடிப்பான், நாளைக்கு 2 நாளா மாத்துவான், நாளைக்கு வாரம் முழுக்க குடிப்பான், அப்புறம் உன்னை என்ன பண்ணிடுவான்? கெடுத்துருவான். இன்னைக்கு நீ நகை போடுவ, நாளைக்கு அதை கழட்டுவ, அதை கொண்டு போய் என்ன பண்ணுவ? உருக்குவ. எதையாவது ஒரு சின்ன குட்டி பொம்மையை செஞ்சு வீட்டு அலங்காரமா வைப்ப, நாளைக்கு அதுக்கு மாலையை போடுவ, அதுக்கு மணி அடிப்ப. தேவையானக்கு இது? அல்லேலூயா. இன்றைக்கு அநேக வீட்டுல வர பிரச்சனை எதனாலதான்? நகைனாலதான். வாங்கி கொடுத்தாலும் குத்தம், கொடுக்கலனாலும் குத்தம்.
ஆசைப்பட்டு வாங்குவாங்க, அவசரத்துக்கு அடமானம் வைப்பாங்க, திருப்ப முடியாது, மூழ்கிரும். என்ன பேச்சு வரும்? நீயா சம்பாதிச்ச? ரத்த சிந்தி வேர்வை சிந்தி சம்பாதித்தேன்னு உனக்கு உழைப்பு என்னன்னு தெரியும்? உனக்கு என்ன மூழ்கி அடிச்சுட்டு போயிட்ட? இந்த வார்த்தையை கேட்டவன் சும்மா இருப்பான். அடுத்து ஏன்டி வாங்கி கொடுத்தேன் நான் தானே செவிட்டு எடுத்து இருக்க மாட்டான்? பிரச்சனை வருதா? அப்ப பிரச்சனைக்குரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்குவதுதான் இரண்டாவது வழி இளைப்பாறுதலுக்கு. இளைப்பாறுதலுக்கான இரண்டாவது வழி என்ன? பிரச்சனைக்கான காரியங்களை என் வாழ்க்கையில இருந்து நான் தூக்கி எறிந்து விட்டால் எனக்கு இளைப்பாறுதல் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள். ஸ்தோத்திரம். அடுத்து என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தாங்க. இளைப்பாறுதலுக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன? கீழ்ப்படுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? அல்லேலூயா. கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தால் மாத்திரமே இளைப்பாறுதல் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், போட மாட்டேன்னு சொல்லி ஒரே முடிவோட கீழ்ப்படிந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஓரேப் மலையின் கீழ் என்ன பண்றாங்க? தங்கள் ஆபரணங்களை எல்லாம் கலற்றி போட்டு விட்டார்கள். அது எங்க விழுந்தோ தெரியாது. மூன்றாவது, இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறோங்க. உண்மைதான், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். மனுஷனுக்கு ரொம்ப அழகா கீழ்ப்படுகிறோம். ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமான்னு கேட்டா, மனுஷனை விட கர்த்தர் ரொம்ப குறைஞ்சிட்டாரா? மனுஷனோட கர்த்தர் ரொம்ப கீழே இறங்கிட்டாரா? உருவாக்கப்பட்டவர் உருவாக்கப்பட்ட பொருளை விட கீழே போயிட்டாரா? மனிதனை உருவாக்கினது யார்? கர்த்தர். இன்றைக்கு யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? உருவாக்கினவருக்கா, உருவாக்கப்பட்டதுக்கா? உருவாக்கப்பட்டதுக்கு. இன்றைக்கு உருவாக்கப்பட்டதுக்கு அநேகர் கீழ்ப்படுகிறதுனாலதான் உருவாக்கப்பட்டவரை என்ன பண்ணிட்டோம்? மறந்துட்டோம். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கைகளால் உருவாக்கப்பட்டதை என்ன பண்ணாங்க? முன்னாடி வச்சாங்க. தங்களை உருவாக்கினவர் என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. கீழ்ப்படியல. அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியல. அதனாலதான் வாழ்க்கையில இளைப்பாறுதல் என்ன ஆயிடுச்சு? இல்லாம போயிடுச்சு. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எகிப்துல இருந்து சிவந்த சமுத்திரம் வரைக்கும் கர்த்தர் கூட்டம் வந்தாரு. அங்க இருந்து அடுத்து சீனாய் மலை வரைக்கும் கொண்டு வந்தார். இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவரை கண்ணால பார்த்தும் கீழ்ப்படியலனா இந்த ஜனங்களை போல ஒரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இல்லை தேடி கண்டுபிடிக்கதான் முடியுமா? அட்லஸ் புக்ல திறனவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கிடைக்க மாட்டாங்க. அரிதான பொக்கிஷங்கள். கண்ணால பார்த்தோம் கீழ்ப்படுகிறது கிடையாது. தேவன் எனக்கு செஞ்ச என் வாழ்க்கையில் செஞ்ச நன்மையை அனுபவிச்சும் ருசிச்சும் கண்ணார கண்டும் நான் யாருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை? தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் உங்க கண்களுக்கு முன்பாவே கர்த்தர் அற்புதம் செஞ்சார். என் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அற்புதம் செஞ்சார். நான் குருடனா இருந்தேன், எனக்கு பார்வையை கொடுத்தாரு. நான் முடவனா இருந்தேன், நடக்க வச்சாரு. 38 வருஷம் பலவீனனா இருந்தேன், என் குடும்பத்தோட என்னை சேர்த்து வச்சாரு. 11 வருஷமா பெரும்பாடோட இருந்தேன், என் பெரும்பாடை நீக்கினாரு. மறிக்க போற நிலைமையில இருந்தேன், என் மரணத்தை வந்து தூக்கி விட்டாரு. இனி எனக்கு வம்சமே இல்லைன்னு நினைச்சு அழுது கொண்டிருந்தேன், எனக்கு வம்சத்தை விருத்தி அடைய பண்ணாரு. என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சிருந்தோம். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியலன்னா என்னைய போல வணங்கா கழுத்துல இந்த உலகத்துல இருப்பான், தேடி பார்த்தா கிடைப்பான். இப்படிப்பட்ட வாழ்க்கையில நன்மை வருமா சாபம் வருமா? மோசே அதனாலதான் நினைத்தருளுங்க ஆண்டவரே என்னாரு. அதனாலதான் மோசே என்ன சொன்னாரு? நினைத்தருளும் ஆண்டவரே. கர்த்தர் நான் இளைப்பாறுதலை தரேன் மோசே, நான் இல்லைன்னு சொல்ல. கீழ்ப்படிவானா? நான் கழட்ட சொன்னா கழட்டுவானா? நான் போகக்கூடாதுன்னு சொன்னா போகாம இருப்பானா?
நான் பேசாதன்னு சொன்னா பேசாம இருப்பானா? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்ல நான் இளைப்பாறுதலை கொடுக்குறேன். இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஒற்றை கேள்வி, நான் சொல்லுவதை நீ கேட்க ரெடி என்றால் 100க்கு 100, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாய் என்றால், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாய் என்றால், நான் உனக்கு இளைப்பாறுதலை வரப்பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறேன். ஆனா என்ன பண்றது? கீழ்ப்படுகிறது. மத்தேயுவின் சுவிசேஷ புஸ்தகத்துல இயேசுநாதர் ஒரு முதல் பிரசங்கத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, வருத்தப்பட்டு என்னிடத்தில் வாருங்கள். ஏன் வருத்தமும் பாரமும் வந்துச்சு? வருத்தமும் பாரமும் ஏன் வந்துச்சு? யோர்தான் நதிக்கரையில் அப்போஸ்தலனாகிய ஸ்தோத்திரம் யோவான் ஸ்நானகன் ஒரு வார்த்தையை சொல்றாரு. வழியை ஆயத்தப்படுத்தும்படி வந்த யோவான் ஸ்நானகன் ஒரு வார்த்தை சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, உங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? விஷம் நிறைந்தவர்களா இருக்கிறீங்க. விரியனுடைய விஷம் ரொம்ப மோசமானது. அப்ப ஸ்தோத்திரம் யோவான் ஸ்நானகன் சொல்ற வார்த்தை, விரியன் பாம்பு குட்டிகளே, சர்ப்பத்தின் பிள்ளைகளே. சர்ப்பம் யாரு? சத்துரு, பிசாசின் பிள்ளைகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ளுங்க. விஷம் நிறைந்த பிள்ளைகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ளுங்க. தந்திரம் நிறைந்த பிள்ளைகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்க. இது 3 சர்ப்பத்துக்கு இருக்கு. தந்திரம் இருக்கு, விஷம் இருக்கு. அதனுடைய அடையாளத்தின் தோற்றம் என்ன? குடும்பத்தை கெடுக்கிறது. சத்ருவின் வேலை என்ன? பரலோகம் போகாம கெடுக்கிறது. அதனாலதான் ஸ்தோத்திரம் யோவான் ஸ்நானகன் சொன்னாரு, வீரியன் பாம்பு குட்டிகளே. விரியன் பாம்பு குட்டியா இருக்க போறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? அதிகமா வருத்தம், இளைப்பாறுதல் அற்ற வாழ்க்கை, நிம்மதியற்ற வாழ்க்கை. அப்ப என் வாழ்க்கையில இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணுமா? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அப்ப யாருக்கிட்ட வந்தா இளைப்பாறுதல் இருக்கான்? இயேசுநாதர் கிட்ட வந்தோம்னா நமக்கு இளைப்பாறுதல் நிச்சயம். இயேசுநாதர் கிட்ட வந்தா நமக்கு இளைப்பாறுதல் நிச்சயம். இயேசுநாதரை கடந்து வேற எங்கேயாவது போனோம்னா எரிநகரம் நிச்சயம். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம் இயேசுநாதரே சொல்ற ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆபரணங்களை போடாம நான் சொல்லுவதற்கு கீழ்ப்படி, இளைப்பாறுதலை தருகிறேன். ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இஸ்மவேலை அனுப்பிவிடு, உனக்கு இளைப்பாறுதல் என்ன பண்ணும்? வரும். ஆண்டவரே, என் பொண்டாட்டி சோறு போட மாட்டேங்கிறா, கவனிக்க மாட்டேங்கிறா, எப்ப பாரு 2 பேருக்கும் ஒரே சண்டை, ஒரே பிக்கலும் புடுங்கலுமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. இயேசு சொல்றாரு, தேவன் சொல்றாரு, இஸ்மவேலை விரட்டி எல்லாம் சரியாயிரும். ஐயோ, ஏன் புள்ளையாச்சு, விரட்டுறியா இல்லையா? நிம்மதி முக்கியமா, புள்ள முக்கியமா? சந்தோஷம் முக்கியமா, புள்ள முக்கியமா? இளைப்பாறுதல் முக்கியமா, புள்ள முக்கியமா? அவனை கூட வந்து கடைசி வரைக்கும் தரித்திரியம் தான் அவனை பின்னாடி துரத்தி வரும். இப்போ நீ துரத்துறியா இல்லையான்னாரு, துரத்தி ஏறேன் ஆண்டவரே. துரத்தினதுக்கு அப்புறம் ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அப்ப கீழ்ப்படிஞ்சா என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆபிரகாம் நல்லா சோறு கிடைச்சிச்சு. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் நல்லா பேசினாங்க, பிக்கல் புடுங்கல்லாம் இல்ல. காரணம் என்ன? கீழ்ப்படுகிறதுனால. தேவனுக்கு கீழ்ப்படிங்க, குடும்பத்துல பிக்கல் புடுங்கல்லாம் என்ன பண்ணாது, வராது. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. ஆகார் வார்த்தையை கேட்டா பிக்கலும் புடுங்கலுமா தான் இருக்கும். சாராளுடைய வார்த்தையை கேட்டா பிக்கலும் புடுங்கலுமா தான் இருக்கும். தேவ வார்த்தையை கேளுங்க, இளைப்பாறுதலோட வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். புரிஞ்சா சரி. குடும்பஸ்தர்களுக்கு இந்த வார்த்தை நல்லா புரியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப சில புடுங்கல் இல்லாம இருக்கணும்னா யார் பேச்சை கேட்கணும்? ஆகாருடைய பேச்ச இல்ல, சாராளுடைய பேச்ச இல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அவர் வார்த்தையை கேளுங்க. குடும்பம் இளைப்பாறுதலா இருக்கும், குடும்பம் சந்தோஷமா இருக்கும், என் பிரயாணம் இளைப்பாறுதலா இருக்கும், என்னுடைய போக்கு இளைப்பாறுதலா இருக்கும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ற வார்த்தை, ஆபரணத்தை இனி போடாத. உடனே கீழ்ப்படிந்தார்கள், ஆபரணங்களை ஓரே மலையில கலற்றி எறிந்தார்கள்,
பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒன்று சொல்லி நான் நான்காவது ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 8வது வசனத்தை வாசிங்க அடுத்து. மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். போதும். இளைப்பாறுதலுக்கு நான்காவது ஒரு விஷயம் என்னன்னா, ஆதி ஸ்தானத்துக்கு திரும்ப வேண்டும். ஆதி அன்புன்னு கூட வச்சுக்கலாம். ஆதி அன்பு, ஆதி ஸ்தானம், ஆதி நிலை, சம்திங். ஆரம்ப நிலைக்கு திரும்பணும். சிம்பிளா ஆரம்ப நிலைக்கு திரும்பணும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே எல்லாத்தையும் கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறமா மோசே என்ன பண்றாரு, தன்னுடைய கூடாரத்திலிருந்து மோசே தன்னுடைய கூடாரத்திலிருந்து இப்ப எங்க போகிறாருனாக்க தேவனுடைய கூடாரத்துக்கு. தன்னுடைய கூடாரத்திலிருந்து மோசே தேவனுடைய கூடாரத்துக்கு போகிறப்ப அவர் நடந்து போகிற தெருக்கள்ல இருக்கிறதுனால அத்தனை பேர் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, மோசையை பார்க்கறாங்க. அத்தனை பேரும் மோசையை பார்த்தோன்னா அங்கங்கே என்ன பண்றாங்க, வழி விட்டு நிக்கிறாங்க. வீடுகளில் இருக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியில வராங்க. இப்ப கடந்த நாட்கள்ல சில அரசியல் தலைவர்களோ இல்ல மிக பிரபலமானவர்களோ இந்த பக்கம் போறாங்க அப்படின்னா எங்க இருந்து அத்தனை கூட்டம் வரும்னு தெரியாது. எங்க இருந்து அத்தனை கூட்டம் வரும்னு தெரியாது. மொய்ய 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 என்ன பண்ணிடுவாங்க, மொச்சிருவாங்க. அது போல மோசே புறப்பட்டு போகிறாரு. அந்த வார்த்தையை கேட்டவங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும், அது 10 பாத்திரம் கழுவிட்டு இருக்கட்டும், சமைச்சுக்கிட்டு இருக்கட்டும், காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கட்டும், இல்ல முக்கியமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் மோசே போறான்னு தெரிஞ்சா எல்லோரும் வேகமா எங்க வந்துருவாங்க, வாசலுக்கு வந்துருவாங்க. வாசலுக்கு வந்து டாட்டா காட்டுவாங்களா, ஹாய் மோசே பாய், எனக்காக ஜெபிச்சுக்காங்க, என் பிள்ளைக்கு வயிற்று வழியா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்க சொல்லுவாங்களா? இல்ல இல்ல, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மோசே ஒவ்வொரு வீடா கடந்து போவார், ஒவ்வொரு பாளையமா கடந்து போவார், ஒவ்வொரு பாளையமா கடந்து போய் ஒவ்வொரு கூடாரங்களை கடந்து போய் கரெக்டா நடுவுல இருக்கிறத ஆசிரியப்படத்துக்குள்ள போய் என்ன பண்ணுவாரு, நிப்பார். அவர் ஆசிரியப்படத்துக்குள்ள போன உடனே ஸ்தோத்திர சீனாய் மலையை எப்படி தேவ மகிமை மூடியதோ அது போல ஆசிரியப்பு கூடத்தை தேவனுடைய மகிமை என்ன பண்ணுமா, மூடுமா. மூடும் பொழுது அத்தனை பேரும் ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்த வண்ணமாய் தங்கள் வீட்டு வாசல்கள்ல இருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, தொழுது கொள்வாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இடம் பார்க்காம கர்த்தர் ஆராதிச்ச நாட்கள் ஒண்ணு இருக்கா? நேரம் பார்க்காம கர்த்தர் ஆராதிச்ச ஒரு நாட்கள் இருக்கா? அவமானமே ஸ்தோத்திரம் அச்சப்படாம தேவன் ஆராய்ச்ச நாட்கள் இருக்கா? அதுக்கு திரும்பணும். இன்னைக்கு ஸ்தோத்திரம் என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், முந்தி எனக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு, இப்ப அந்த பழக்கம் இல்லை. பைபிளை கையில தூக்கிட்டு போறதுக்கு என்ன பண்றது, இப்படி தூக்கிட்டு போறதுக்கு என்ன பண்றது, சங்கடம். இந்த பைபிள் தான் இருக்கு, இந்த ஒரே ஒரு பைபிள் தான் இருக்கு. உள்ள ஒரு பாட்டு புக்கோ இல்ல வாட்டர் பாட்டிலோ இல்ல டைரியோ இதெல்லாம் இருந்தா சரி, ஒரு பை ஒத்த பைபிள் அதை அப்படி தூக்கிட்டு வந்தா என்னாச்சு, முடியல. சரி இருக்கட்டும். ஜபங்களுக்கெல்லாம் வரும் பொழுது நான் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவிர வேற எந்த ஜபத்துக்கு வந்தாலும் 190 பேர் பைபிள் எடுத்துட்டு வரதில்ல. ஏன்? கரைச்சி குடிச்சாச்சா? எங்க தடவிக்கிட்டே இருக்கிறத உட்காந்து. அப்புறம் பைபிள் எதுக்கு அச்சடிக்கிறாங்க? எதுக்கு அச்சடிக்கணும்? ஆப்பை கொடுத்துட்டு கம்முன்னு போயிருக்கலாம். எதுக்கு அச்சடிக்கணும்? எதுக்கு பிரயாசப்படணும்? எதுக்கு இத ஸ்தோத்திரம் நிறைய இடங்கள் உட்காந்து அவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் பிரிண்ட் பண்ணி எதுக்கு கொடுக்கணும்? வாசிக்கிறதுக்கு தானே, உட்காந்து தடவிட்டு இருக்கிறதுக்கா? கண்ணு தெரியாதவே ஜூம் பண்ணி படிக்கிறதுல நியாயம். ஏன்னா அவ்வளவு பெரிய சைஸ்ல பைபிள் ஒண்ணு அச்சடிக்கப்படல. கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. அப்ப ஸ்தோத்திரம் ஆலயத்துக்கு வரப்ப பைபிள் என்ன பண்றது இல்ல,
ஜெபத்துக்குன்னு உக்காந்தா பைபிள் எடுத்துட்டு வரதில்ல, ஜெபத்துக்கு வந்தாலும் பைபிள் எடுத்துட்டு வரதில்ல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், ஸ்தோத்திரம், மோசே போனாருன்னா வாசல்லே நிப்பாங்களாம். இப்படியே நின்னுட்டு மேகஸ்தம்பம் இறங்கும், வாசல்லே அவவே முழங்கால் போட்டு என்ன பண்ணுவாங்க, தேவ பிரசனத்தை தொழுது கொள்ள ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கு நமக்கு ஸ்தோத்திரம், ஆலயத்துக்குள்ள வந்தா அப்படியே கடப்பாறை முழுங்கின மாதிரி என்ன பண்ணணும், அப்படியே இருக்கணும். கை தட்டிடக்கூடாது. கை தட்டி சத்தம் வந்தாக்க அவங்க கோச்சிக்குவாங்க, என்ன கை தட்டுறாச்சி, இல்லைன்னா கை தட்ட தரலன்னு ஒரு அச்சம். அவங்க மாதிரி கை தட்ட தரலன்னா கையை என்ன பண்ண மாட்டேன், தட்ட மாட்டேன். ஆலயத்துக்குள்ள எல்லாமே இருக்கு, எல்லாமே என்ன பண்ணுது, இருக்கு. அடுத்தவன் முஞ்ச பாக்குறது, அடுத்தவன் ட்ரெஸ்ஸை பாக்குறது, அவன் வர டைமை பாக்குறது. இதுக்கா சர்ச்சுக்கு வந்தோம்? எதுக்கு நம்ம இங்க வந்தோம்? கர்த்தரை ஆராதிக்க தானே. அதை விட்டுட்டு மற்றவர்கள் என்னைய ஸ்தோத்திரம் ஒரு மாதிரி அன்னீசியா பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு வார்த்தை இடையில கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, சபைகள்ல அந்நிய பாஷை பேசி நிரம்பி ஆராய்த்து கொண்டிருந்தாங்க. ஆராய்த்து கொண்டு இருக்கிறப்ப ஸ்தோத்திரம், அந்த சகோதரிக்கு அபிஷேகத்தை கட்டுப்படுத்துற கிருபை அப்ப இல்லை. கட்டுப்படுத்துற மீனா அதை தனக்குள் வச்சு அந்த அளவுக்கு உருண்டு பிறண்டு ஓடாம இருக்கிற அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்க அப்ப தெரியல. ஆரம்ப கால அபிஷேகம், அந்த ஆரம்ப கால அபிஷேக வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அந்த சகோதரி உருண்டு அடிச்சு பிறண்டு இருக்கிறவன பூரா செவுட்டுல 2 வயிற்றுல 2 கொடுக்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட அந்த பாப்பா என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய ஸ்தோத்திரம் தேவனை விட்டு கொடுத்து ஆராதிக்கிற அந்த ஆராதனையை விட்டுட்டாங்க. அழுது ஸ்தோத்திரம் கை தட்டி முழங்கால் போட்டு நான் எப்படி என் இயேசுவை நான் ஆராதிக்கணுமோ அந்த ஆராதனையை அந்த சகோதரி என்ன பண்ணிட்டாங்க. காரணம் யாரு? பக்கத்துல இருக்கிறவன். அவன் மேலே என் கை பட்டுருச்சான். அவன் பேசிட்டானா நான் கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை. நான் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற எனக்கு பழக்கம் இருக்கு. ஆனா நான் கண்ணீர் சிந்தி பார்த்தா அந்த பேர் பைப்பு திறந்துருச்சு. இப்படி என்னை ஓட்டுறாங்க, அதனால நான் கண்ணீர் சிந்த மாட்டேன் தேவ சமூகத்தில். நான் அந்நிய பாஷை பேசி ஆரம்பிப்பேன், இந்த பேர் கத்த ஆரம்பிச்சிட்டான், நான் அந்நிய பாஷை பேச மாட்டேன். இப்படி மற்றவேனைய பார்க்கறான், மற்றவேனைய மட்டம் தட்டுறான், மற்றவேனைய தூத்துறான்னு சொல்லியே தேவனை துதிக்கிற துதியை இன்னைக்கு பாதி பேர் என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம். உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் விட்டு கொடுத்து ஆராய்ச்சி எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு? உங்களை நீங்க விட்டு கொடுத்து நல்ல கையை தட்டி நல்ல பாட்டு பாடி விடுதலையோட அந்நிய பாஷையை பேசி மூச்சு இறைக்க ஆராய்ச்சி நாட்கள் யாருக்காவது இருக்கா? ஆவியானவரே எவ்வளவு பேசு, தீர்க்க தரிசனம் வரட்டும், அந்நிய பாஷையை பேசட்டும், கையை தட்ட சொல்லு. செத்தவன் ஏஞ்சி வந்தா கூட சத்தமா கை தட்டுவான். ஆனா உயிரோட இருக்கிறவன் தட்டுறத பார்க்கணுமே. டே வரும். எதுக்கு? அவங்க திட்டுவாங்கன்னா, இல்ல இவங்க திட்டுவாங்கன்னா, இல்ல பக்கத்துல இருக்க திட்டுவாங்க. உன் தேவனை நீ ஆராதிக்கலாம், உன் வாழ்க்கை நாசமா போயிருமே. அதை பார்க்கற விட்டு பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுவான், பக்கத்துல இருக்கவன் திட்டுவான்னு திட்டிட்டு இருந்தா உன் தேவனை நீ எப்ப ஆராதிக்க போற? ஆராதிக்காம இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும்? அன்றைக்கு ஜனங்கள் வாசல்ல உட்கார்ந்து ஆராதிச்சாங்க, இன்றைக்கு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஆராதிக்க என்ன பண்ண முடிய மாட்டேங்குது. சபைக்கு வந்து பாடுங்கன்னு சொன்னா பாடுறதுக்கு வாய் வரல, கை தட்டுங்கன்னா கை தட்ட வாய்க்கு வரல. குறையா சொல்ல வரல, அந்த அன்புக்கு திரும்பணும்னு சொல்ல வர. குழந்தை பருவத்தில் இருக்கிறப்ப இயேசுநாதர் ஆராதிக்கிறப்ப எப்படி ஆராதிச்சிருப்போம்? ஆரம்ப கட்டத்துல எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. கண்ணை முன்னா கணத்து, இன்னைக்கு வரைக்கும் சில சமயம் கண்ணை முன்னா கண்ணை திறக்க மாட்டேன். என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கண்ணை முன்னா நான் கண்ணை திறக்க மாட்டேன். எனக்கு அவருடைய பிரசனம் தான் முக்கியம், அவருடைய வார்த்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஆராய்ச்சிட்டு இருப்பேன். இருக்கிறவன் இருக்கட்டும், போறவன் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அந்த பழக்கம் இப்ப வரைக்கும் எனக்கு இருக்கு. அன்னைக்கு என்னைய பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அது என்னுடைய ஆராதனை முறை. அதை நான் யாருக்காவது மாத்திக்க முடியுமா?
ஐயா நான் கண்ண மூடி ஆராதிச்சா இருக்கிறவன் புறம் தூங்கிடுவான்னு சொல்லிட்டு கணத்தை வந்துட்டு ஆராதிக்க முடியுமா? என் பழக்கத்தை என்னால மாத்திக்க முடியாது. அதுக்காக பாஸ்ட் கண்ணை மூடிட்டு இருக்காரு, விளையாண்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப என் ஆராதனை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? யாருக்காக என் கர்த்தருடைய ஆராதனை நான் விட்டு கொடுக்கணும்? யாருக்காக நான் ஜபத்தை விட்டு கொடுக்கணும்? யாருக்காக நான் உபவாசத்தை விட்டு கொடுக்கணும்? யாருக்காக நான் கர்த்தரை பாடுற பாட்டை விட்டு கொடுக்கணும்? சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸோட போறப்ப ஸ்தோத்திரம் வசனம் பேச வராது, ஃபோன் ரிங்டோனை கூட சைலண்ட் போட்டு என்ன பண்ணிக்குவாங்க வச்சுக்கு. சர்ச்சுக்கு வரப்ப பாருங்க ஸ்தோத்திரம் அப்படியே தேவ பாட்டு அப்படியே பறக்கும் ஃபோன் அடிக்கிறப்ப. ஆனா அதுவே மற்ற இடத்துக்கு போறப்ப சைலண்ட்ல போட்டுருவாங்க. பாட்டு கேட்டாக்க ஸ்தோத்திரம் தப்பா எடுத்துக்குவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்தா ஏசு அழைக்கிறார்னு ஃபோன் அடிக்கும். ஆனா எதை ஏசு அழைக்கிறான்ற பாட்டு ரிங்டோன் வெளியில வந்தாக்க மொத்த ஆளா போய் சைலண்ட்ல போட்டுருது. எதுக்கு? என்னடா பாட்டு வச்சிருக்கன்னு மத்தவன் பேசுவான்றதுக்காண்டியா? மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்கவே மாட்டார். அவருடைய பார்வை வேற. அதனாலதான் சொன்னாரு, நீ மீண்டும் ஆதி அந்த நிலைக்கு என்ன பண்ணணும்? திரும்ப. 7 சபையின் முதல் சபை கர்த்தர் கொடுத்த முதல் வார்த்தை என்ன? ஆதி அன்புக்கு திரும்பு. அப்புறம் தான் மற்ற நிபந்தனைகள்லாம் பேச ஆரம்பிப்பாரு. அவர் சொன்ன முதல் சபையின் முதல் வார்த்தை ஆதி அன்புக்கு திரும்பு. ஏன் அன்பை முன்னாடி வச்சாரு? அத்தனை பிரதான கற்பனைகள் இருக்கிறப்ப ஏன் அன்பை கொண்டு வந்து முன்னாடி வச்சார் ஆண்டவர்? இத்தனை நிபந்தனைகள் இத்தனை கற்பனைகள் இருக்கிறப்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரையும் அன்பே பிரதானம், ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்க, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசன், எதுக்கு அன்பை விதைச்சாரு? அந்த அன்பு தான் நிரந்தரமானது. தேவன் மேல் இருக்கிற அன்பு தான் நிரந்தரமானதுன்னு சொல்லி அதை அவர் திணித்து கொண்டே இருந்தார் நம்ம மேல. ஆனா நாமளோ தேவன் மேல் வைக்கிற அன்பை தேவன் மேல் வைக்காம நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சோம். அதனாலதான் சொல்றாரு திரும்ப ரொட்டீன் மறுபடியும் வா. எப்படி தகப்பன் வீட்டுக்கு இளையகுமாரன் வந்தானோ, எவன் திட்டட்டும், வேலைக்காரன் திட்டட்டும், ஸ்தோத்திரம் அண்ணங்காரன் திட்டட்டும், அங்க இருக்கிற மத்தவங்க திட்டட்டும், அண்டாம் பாரு சோத்துக்கு சொல்லட்டும், எனக்கு தகப்பன் வீடு முக்கியம், அவ்வளவுதான். எனக்கு என் தகப்பன் அன்பு முக்கியம். எனக்கு வேற எதை பத்தியும் என்ன பண்ணல, கவலை இல்லை. மோசையை போகிறப்ப மோசையை பார்த்துக்கிட்டு வாசல்ல உட்காந்து மோசையினுடைய ஸ்தோத்திரம் சமூகத்துல கர்த்தருடைய பிரசனம் இறங்க 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 இவங்க உட்காந்து துதிப்பாங்க. ஆனா இன்னைக்கு மோசைக்கு விரோதம் என்ன பண்றது? எதிர்த்து பேசுறது. அந்த அன்புக்கு என்ன பண்ணணும்? திரும்பணும், மறுபடியும் திரும்பணும். இப்படி திரும்பினாக்கதான் என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல் கிடைக்கும். அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, முடிச்சிடலாம். ஜனங்கள் இல்ல போதும் போதும். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீரே. ஆகிலும் போதும் போதும் போதும், அழைத்து கொண்டு போ என்று சொன்னீரே. இப்ப மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே இவ்வளவா நடந்துச்சு, கீழ்படுகிறாங்க, இப்பவாவது என் கூட வருவீங்களா? பொருத்தனை பண்ணியாச்சு, நான் பாவம் செய்வதற்கு எது வாசல் திறக்குதோ அதை விட்டாச்சு, என்னோட கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சாச்சு, மீண்டும் ஆதி ஸ்தானத்துக்கு நான் திரும்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்ப என் கூட யார் வரப்போறான்? நாம் தேவனுக்காய் செய்ய வேண்டிய பொருத்தனைகளையும் நமக்கு பாவத்தை செய்ய நமக்கு வாசலை திறக்கக்கூடிய காரியம் நம்ம அடைத்து விட்டு அந்த பாவம் செய்கிறதான காரியங்களை தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆதி நிலைக்கு திரும்பினா கர்த்தருடைய வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். இப்ப மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே இது வரைக்கும் ஜனங்கள் அப்படி இப்படி இருந்தது உண்மைதான், இப்ப டோட்டலா மாறிட்டாங்க, இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? கூட இருப்பீங்களா? எனக்கு முன்பாக உங்களுடைய சமூகம் செல்லுமா? தூதன் அனுப்புவீங்களா இல்ல நீங்களே வருவீங்களா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்ப மோசே என்ன பண்றாரு?
இதுக்கு என்ன இங்கே ஸ்தோத்திரம் 31 அதிகாரத்தில் முதல் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம் 2வது வசனத்தில், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் எத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசினையும் துரத்தி விடுவேன். 33:2 சொல்லப்படுற வார்த்தை தூதனை அனுப்புவேன். இப்போ மோசே கேட்கிறாரு, தூதனை அனுப்ப போறீங்களா, யாரை அனுப்ப போறீங்க? இப்ப நான் கீழ்படுகிறேன், இப்ப நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன், நான் பொருத்தனை நிறைவேற்றுவேன். இப்ப நான் ஆகாத காரியத்தை செய்ய மாட்டேன், பாவம் செய்யத்தக்க வாசலுக்கு நான் போக மாட்டேன், கீழ்படிவேன், தேவன் மேல மிகுந்த அன்பா இருப்பேன். இப்ப என் கூட யார் வரப்போறா? தூதனா இல்ல வேற யாரு? அப்படிங்கிற மாதிரி மோசே கேட்கிறப்பதான் கர்த்தருடைய வார்த்தை வருது, என் சமூகமே உனக்கு முன்னாடி என்ன பண்ணும்? யாருடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நடுங்கி வாழ்கிற வாழ்க்கை இருக்கோ அவங்களுக்கு முன்பாக தூதனை அல்ல, தேவ சமூகமே என்ன பண்ணும்? முன்பாக செல்லும். அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகம் சென்றுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய இளைப்பாறுதலும் இருந்தது. தூதன் வேணுமா, தேவ சமூகம் வேணுமா? மோசே கேட்ட கேள்வி, இப்ப யார் அனுப்ப போறீங்க? நானே வரேன்டா, போடா, நானே உன் கூட வரேன், போ, என் சமூகத்து முன்னாடி வைக்கிறேன், போ. ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, நான் உங்க நடுவில் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன், வந்தா நான் உங்களை அழிச்சு போட்டுருவேன். ஆனா இப்ப சொல்ற வார்த்தை, நான் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். அப்ப இதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை என்ன? தூதனை அனுப்புவேன். இதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை என்ன? உங்கள் நடுவில் இருந்து நான் என்ன பண்ண மாட்டேன், நடத்த மாட்டேன். ஆனா இப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன? உனக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், போவேன். எனக்கு முன்னாடி கர்த்தர் போகணும்னா, என் வாழ்க்கையில இளைப்பாறுதல் வேணும்னா, என் வாழ்க்கையில சமாதானம் வேணும்னா, என் வாழ்க்கையில நிம்மதி வேணும்னா, எனக்கு முன்னாடி கர்த்தர் போகணும்னா, நான் பொருத்தனை உள்ள வாழ்க்கையை வாழணும், நான் பாவத்துக்கு விலகி இருக்கிற வாழ்க்கையை வாழணும், நான் கீழ்ப்படுகிற வாழ்க்கையை வாழணும், நான் ஆதி அன்புக்கு நேர திரும்புகிற வாழ்க்கையை வாழ்ந்தா எனக்கு முன்னாடி யார் போவா? கர்த்தருடைய சமூகம் இருக்கும். அவர் சமூகம் எனக்கு முன்பாக செல்வதால் எனக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் வேணும்னா என்ன செய்யணுமா? அவருக்காக. சும்மா எல்லாருக்கும் இளைப்பாறுதல் கிடைக்காது. இளைப்பாறுதல் தாரும் ஆண்டவரே, இளைப்பாறுதல் தாரும் ஆண்டவரேன்னு வாக்கு தத்தங்கள் பெற்றுக்கொண்டாலோ இல்ல வசனங்கள் வாசிப்பதனாலே இளைப்பாறுதல் கிடைக்காது. வாழ்க்கை வாழ்வதில் தான் இளைப்பாறுதல் உண்டா இல்லையா என்பது தெரிய வரும். நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் வேணும்னா நம்ம என்ன செய்யணுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, இளைப்பாறுதல் தருவார். அல்லேலூயா. இது ஸ்தோத்திரம் புறஜாதி மக்களுக்கு சொல்ற சுவிசேஷ சத்தியம் கிடையாது, சபைக்கு சொல்ல வேண்டிய சத்திய வசனம். வருத்தத்தோடு சுமக்கிற அத்தனை சுமைகளையும் கர்த்தரிடத்தில் கொண்டு வாங்க. எந்த வருத்தத்தோட எதை சுமந்துகிட்டு இருந்தாலும் கர்த்தர்கிட்ட கொண்டு வாங்க. ஏன்னா நீங்க சுமை சுமக்கிறனுடைய சுமை அவர் என்ன பண்ணுவாரு? லெகுவாக்குவார்னு வேதம் இருக்கா, வார்த்தை இருக்கா? சுமை சுமக்கக்கூடிய சுமை அவர் என்ன பண்றாரு? லெகுவாக்குறாரா? வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அவர்கிட்ட வந்தா லெகுவாக்குவாரா மாட்டாரா? ஆக்குவார்ல. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாரம் இருக்கு. நான் ஆசீர்வாதமா கொடுத்தத பொன் கண்ணுக்குடி செஞ்சுட்டேனே, பாரம். இப்ப நான் நகையை போடுறதா வேண்டாமா, பாரம். இப்ப இந்த பாரத்தை கொண்டு போய் எங்க வைக்கிறாங்க? தேவ சமூகத்துல வைக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ பொருத்தனை பண்ணு, நீ மறுபடியும் அதை என்ன பண்ணாத, அந்த பாதைக்கு நேரம் போகாத. எந்த பாதை உன்னைய ஸ்தோத்திரம் பாவத்து நேரம் நடத்துச்சோ அதுக்குள்ள மறுபடியும் போகாத. எந்த இடத்துக்கு போனதுனால உன் புத்தி தெளிவில்லாமல் பாவத்துக்கு போச்சா அந்த இடத்துக்கு போகாத. எந்த ஃப்ரெண்டோட சேர்ந்து நீ வெளியே போனதுனால நீ பாவம் செஞ்சு அந்த ஃப்ரெண்டோட போகாத. இதுக்கு அப்புறமா அந்த வாசலை நீ திறக்காம இருந்தா உனக்கு நல்லது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சாங்க. இனி நான் வாசல் என்ன பண்ண மாட்டேன், திறக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நான் பொறுத்தினோட என்ன பண்ணுவேன், வாழுவேன். இதுக்கப்புறம் நான் கீழ்ப்படிவேன். இதுக்கப்புறம் நான் இடம் பொருள் ஏவல் பார்க்க மாட்டேன், நான் ஆராதிப்பேன். இஸ்லாமிய சகோதரர்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஊழியர் இந்த சாட்சியை சொன்னார். இருவருமே வாகனம் ஓட்டக்கூடியதான ஒரு நண்பர்கள். இருவரும் வாகனங்கள் ஓட்டி கொண்டு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒருவருக்கு முன்னாடி ஒருவர் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, வாகனத்தை ஓட்டுவாங்க. வேகமாக போனாலோ ஒரு வேளை என் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாகுதுன்னா அதுக்கு இப்படிலாம் கொடுத்து போவாங்க. அப்படி போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள்
அந்த இரு சகோதரர்ல ஒருவர் இஸ்லாமிய சகோதரர். ஹைவேஸ்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஸ்தோத்திரம், அந்த நண்பரை பார்த்து இவர் சொல்றாரு, எனக்கு என்னுடையதான தேவனை நான் பார்க்குற நேரம் வந்துருச்சு, அதாவது என் தொழுகை டைம் வந்துருச்சு, என்னைய கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீ ஓட்டு, நான் அதுக்குள்ள என்ன பண்ணிடுறேன், வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் இந்த நபரும் சரின்னு சொல்லி போக, ரோட்ல நடு ரோட்ல நடு ரோட்ல வண்டியில ஆள் இருக்காங்க, அந்த கார்ல ஆள் இருக்காங்க. நடு ரோட்ல அங்கே இருந்ததான ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்து முகம் கழுவி, கை கழுவி, கால் கழுவி, அந்த வண்டிக்கு முன்னாடி அப்படியே நியரஸ்ட் அந்த வண்டிக்கு முன்னாடி ஃப்ரண்ட் போர்ஷனில் அந்த துண்டு விரித்து தொழுது, அதற்கப்புறமா என்ன பண்ணார், மறுபடியும் வாகனத்தை எடுத்து ஓட்டிட்டு போக ஆரம்பித்தார். அப்போ இடம் பொருள் பார்த்தவங்க என்ன பண்ணுறதில்ல, தேவனை பார்க்க போகிறதில்ல. நாம் பார்க்க போனோம், அவ்வளோதான். எனக்கு நடந்த ஒரு சம்பவம், நம்ம தாராபுரத்தில் ஒரு ஒயர் வாங்குறதுக்காண்டி ஒரு கடைக்கு போனோம், எலக்ட்ரிக்கல் கடைக்கு. நம்ம ஃபெமினாக்கு ஆப்போசிட்டில் அந்த கடை இருக்குது. இன்றைக்கும் அதே பாய் தான் அந்த கடையில் இருக்கிறாரு. அந்த கடைக்கு ஒரு ஒயர் வாங்க போயிருந்தேன். சரியாக மதியம் 12 மணியா சாயங்காலம் 5 மணி டைம் சரியாக தெரியல. ஆனால் தொழுகை டைமுக்கு நான் போனேன். அவர் எனக்கு முன்னையும் பார்த்ததில்ல, பின்னையும் பார்த்ததில்ல. அவர் சொன்ன வார்த்தை, தம்பி ஒரு 5 நிமிஷம் இங்கேயே இருங்க, நான் தொழுதுட்டு வந்தேன், அப்புறம் உங்களை நான் ஜாமாத்திர நீங்கள் போவீங்களான்னு. கடையில் யாருமே கிடையாது, அது அவரு கடை. என்னை அவருக்கு சுத்தமாக தெரியாது, எனக்கு அவருக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் சொல்லிட்டு போகிறது, தம்பி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா, அப்படியே கடையை பார்த்துங்க, நான் போய் தொழுதுட்டு என்ன பண்ணுறேன் வரேன். இடம் பார்ப்பதல்ல, நேரம் பார்ப்பதல்ல, பொருள் பார்ப்பதல்ல, இதெல்லாம் பார்க்காம இன்னைக்கு ஸ்தோத்திரம் அவங்க 5 வேளையும் போகிறாங்க, கடையை திறந்து போட்டு போகிறாங்க. பொருள் காணா போட்டோம். அது 10 ரூபா பொருளோ 10,000 பொருளோ போனா போட்டு, எனக்கு யார் தான் முக்கியம், எனக்கு என் தேவனை நான் பார்க்குறது எனக்கு முக்கியம்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் 7வது நாள் ஓய்வு நாள் தேவனை பார்க்க போனோம்னா, இல்லை நான் வேலைக்கு போகணும். அவன் கடையை திறந்து போட்டு எங்கே போகிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை பார்க்கறத விட்டு எங்கே போயிட்டு இருக்கிறோம். அப்போ எப்படி தேவனை நம்ம தேடுறோம்? நமக்கு ஒரு ஆர்வம் வேணும்ல, இளைப்பாறுதல் வேணும்ல. இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க தெரியுமா? இஸ்லாமிய சகோதரர்களில் அநேக பேர் நல்ல ஆசீர்வாதம், நல்ல முக்கால்வாசி பேர் துபாய், சவுதி, கத்தாருன்னு இருக்காங்களே. காரணம் என்ன? பணம் எங்கேருந்து வருது? பூமியிலேருந்து முளைச்சி வருதா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும்? இல்லை. அவன் இடம் பொருள் ஏவல் பார்க்காம தன் தேவனை, தன் கடவுளை ஆராதிக்கிறதுனால தான். ஏன் இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம், வானத்தின் பலகனியை திறந்து ஆசீர்வதிக்கிற நம் தேவன் எவ்வளவு குறைந்தவரா போயிட்டார். கர்த்தாதி கர்த்தர், கடவுள்களுக்கெல்லாம் கடவுள், ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அவரை தேடுறதுல நமக்கு என்ன வந்துச்சு? அவரை தேடுவோம், அவரை ஆராதிப்போம், இளைப்பாறுதல் கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும், நல்ல வாகனம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கும். கர்த்தரை தேடுனா எல்லாமே கிடைக்கும். யார் குடும்பத்தில் சண்டை, யார் குடும்பத்தில் கசப்பு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது கிருத்திரம் பிடிச்ச வேலையை கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்க போய் தான் குடும்பத்தில் சண்டை ஓயாது என்ன பண்ணிட்டு இருக்கோம், வந்துக்கிட்டே இருக்கும். உண்மையா கர்த்தரை தேடுறவங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை தான் கொடுப்பார். என்னைக்கும் தம்முடைய ஜனங்களை அவர் என்ன பண்ண மாட்டார், அக்கிரமத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டார். சோதிப்பாரு, ஆனா விட்டு கொடுக்க மாட்டார். ஆனா சில பேர் கீழ்ப்படிய மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, இளைப்பாறுதல் மட்டும் வேணும்னு வாங்க. எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும்? இல்லை. இளைப்பாறுதல் வேணும்னா என் குடும்பத்துக்கு, என்னுடைய உறவுகளுக்குள்ள, என்னுடையதான சுத்தம், எனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவுக்குள்ள ஒரு நல்ல இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் நான் பொருத்தனை செய்ய வேண்டும், நான் பாவத்தின் வாசலை அடைக்க வேண்டும், நான் கீழ்ப்படிய வேண்டும், நான் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்பொழுது என் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் கிடைக்கும். அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும், இளைப்பாறுதல் எனக்கு உண்டாகும். அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் நம்ம அப்படியே தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே,
எனக்கு அந்த இளைப்பாறுதல் கொடுங்கப்பா, நான் என்ன செய்யணும்? இளைப்பாறுதலுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்கள் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு சில நிபந்தனைகள் வைத்தீரே, பொருத்தனை செய்ய வைத்தீரே, கீழ்ப்படிய வைத்தீரே. நான் என்ன செய்யணும்? என்னை விட்டு கொடுக்கிறேன்ப்பா.